Hi, hello பசங்களா. Hi, hello பசங்களா. நான் தான் உங்க Botany sir, Ganapathy sir, ஓகேவா? So, இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போற சாப்டர் செல் த யூனிட் ஆஃப் லைஃப், ஓகேவா? So, கமெண்ட் பண்ணுங்க. So, நான் லைவ்ல இருக்கேனா? AV கிளியரா? ப்ளீஸ் கமெண்ட். யாரா இருக்கீங்கன்னு நான் பார்க்கலாம். Okay, AV clear. Okay, super. So, எல்லா thumbs up போடுங்க. Hi, Crystal Moon. Hi. Okay, thank you. AV clear. ஓகேவா? ஸோ நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிற சாப்டர் செல் த யூனிட் ஆஃப் லைஃப். எனக்கு தெரியும் இது ஒரு க்ரூஷியலான டைம். ஸோ எல்லாருமே நீட் 2026க்கு ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் ஹெல்த்துமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ அதனால இப்போ சம்மர் வேற போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் இன்டேக் பண்ணுங்க. ஸோ கைண்ட்லி அவாய்ட் த பேக்கரி ஐட்டம்ஸ், ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நம்ம Xylemல we are having the hybrid course, ஓகேவா? ஹைபிரிட் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ நீட் 2027 ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்களா, உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹைபிரிட் ப்ரோக்ராம்னா என்ன, ஓகேவா? ஸோ ஹைபிரிட் ப்ரோக்ராம்னா என்னன்னா, இங்க ஒன் டே வந்து நீங்க ஆன்லைன்ல ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து பார்ப்பீங்க, ஓகேவா? ஸோ அதே கண்டென்ட் நெக்ஸ்ட் டே நாங்க ஆஃப்லைன் சென்டர்ஸ்லயும் நடத்த போறோம், ஓகேவா? ஸோ இப்படி ஒரே கண்டென்ட்டை 2 டைம் நீங்க கேட்கும்போது இல்பியா பக்கா கிளியரா இருக்கும் பசங்களா. அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஓகேவா? தென் அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப்பும் நாங்க கொடுக்க போறோம். தென் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அப்படி ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி அவைலபிளா இல்லை, எனக்கு இப்பயே டவுட்டை கிளியர் பண்ணி ஆகும்னா we are having the A also, ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ யூ வில் பி ஜாயினிங் இன் திஸ், ஓகே? ஸோ உங்களை நான் பார்க்குறேன், ஓகே? நெக்ஸ்ட், ஸோ உங்களோட செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்காக we are having the specific channel that is Xylem NEET Pro தமிழ் புதுசாக உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தென் ப்ளீஸ் ஃபாலோ us on these handles, ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஆல்சோ, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம் ஃபர்தர். ஸோ அதே மாதிரி என்னோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா ஸோ ப்ளீஸ் ஜாயின் திஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ உங்களுக்கு எல்லாமே என்னோட நோட்ஸ் எல்லாமே அப் டு டேட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும், ஓகேவா? ரைட். ஸோ ஓகே. ஸோ நம்ம மற்ற எல்லாரும் வர வரைக்கும் ஜாயின் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ப்ளீஸ், ஓகே? ஒரு 2-3 minutes. ஹாய் நிலா. ஹாய். ஸோ ஒரு 2 minutes ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே? ஓகே செட், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஏன் செல் த யூனிட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம்? ஸோ நம்மளை சுற்றி நிறைய லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ லெட்டஸ் கன்சிடர் இன்செக்ட்ஸ் பார்க்குறோம், பேர்ட்ஸ் பார்க்குறோம், டாக்ஸ், ஓகே? ஸோ தென் பாக்டீரியா, ஃபங்கை, இது எல்லாமே பார்க்குறோம்ல. இது எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன், ஒரு லிவிங் ஆர்கனிசம் சொல்கிறேன். ஏன் லிவிங் ஆர்கனிசம் நான் சொல்கிறேன்? பிகாஸ் தே ஆல் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ். எல்லாருமே செல்ஸால தான் மேடப் ஆயிருக்காங்க. ஸோ இந்த செல்லு தான் என்ன பண்ண போகுது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனையும் கொடுக்க போகுது. ஸோ அதனால நான் செல்லை என்ன சொல்ல போகிறேன், fundamental structure and function unit of all the living organism. Let us consider, இங்க பாருங்க. ஸோ நம்ம ஹியூமன்ஸ்னா நமக்கு 2 கை, கால், இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் யார் கொடுக்குறா? செல்லு தான் கொடுக்குது. ஸோ அதனால என்ன சொல்ல போறேன், செல் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் யூனிட். அதே மாதிரி தான் ஸோ இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்னோட ஃபங்க்ஷனுக்குமே யார் தான் காரணம்? செல்லு தான் காரணம். ஸோ அதனால தான் என்ன சொல்ல போறோம், செல் அஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன் யூனிட் ஆல்சோ. ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது செல் இஸ் த fundamental structure and function unit of all the living organisms, ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு ஆர்கனிசம்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ ஆர்கனிசம்ஸ் ஆர் தேர், ஓகேவா? ஸோ we are having the organisms, okay? ஸோ organisms
ஓகேவா? ஸோ ஆர்கானிசம்ஸ் they may made up of ஒரு செல்லாலையும் made up ஆகலாம், நிறைய செல்லாலையும் made up ஆகலாம். If the organism they are made up of only one cell, ஓகேவா? ஸோ ஒரே ஒரு செல்லால அவங்க made up ஆயிருக்காங்க. Okay, if they are made up of only one cell, அவங்கள நம்ம என்ன சொல்ல போறோம்? We are going to call them as a unicellular. என்னது? Unicellular. Okay, so நிறைய organism, let us consider நம்மளோட animals, plants, இவங்கெல்லாம் இதெல்லாம் made up ஆயிருக்காங்க. They all are made up of many cells, right? So அப்போ organism they may made up of many cells, ஓகேவா? So அப்போ many cells ஆலையும் அவங்க made up ஆயிருப்பாங்க. So if they are made up of many cells, அவங்க நம்ம என்ன சொல்ல போறோம்? We are going to call them as a multicellular, ஓகேவா? So multicellular க்கு example யாரு? So plants and animals. Okay, so பாருங்க இந்த bacteria in protozoans they all are made up of only one cell, students. Okay, so even though they are made up of only one cell, அவங்களால எப்படி எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ண முடியுது? Because they all are made up of cells. அந்த ஒரு சிங்கிள் செல்லாலே அவங்க made up ஆயிருந்தாலும், ஓகேவா? ஸோ அவங்களோட எக்ஸ்கிரீஷன் எல்லாத்தையுமே, டைஜஷன், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் என்ன பார்த்துக்கிறோம்? அந்த ஒரு சிங்கிள் செல்லை பார்த்துக்கும். ஸோ அதனால these unicellular organisms also can show the independent existence, ஓகேவா? So organism they made up of single cell ஆலையும் made up ஆகலாம், many cell ஆலையும் made up ஆகலாம். So even though single cell ஆல made up ஆனாலும் they can show the independent existence, right? So then next moving to the discovery of the cell. Okay, இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். So we are moving to the discovery of the cell. Okay, so first cell யாரு discover பண்ணா? So cell was first discovered by our Robert Hooke in the year 1665. But unfortunately இது வந்து என்னன்னா it is a dead cell, ஓகேவா? Unfortunately it is a dead cell. ஏன் இது dead cell ன்னு சொல்றேன்? ஏன் இது dead cell? Because அவர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு oak treeயோட bark எடுத்து பார்த்திருக்காரு. மரப்பட்டை இருக்கு இல்லையா? மரப்பட்டை எடுத்து பார்த்திருக்காரு. We know that barkல இருக்க cells எல்லாமே என்னது? They all are dead cell. So அதனால தான் ராபர்ட் ஹூக் டிஸ்கவர் பண்ண செல் வந்து என்ன சொல்றோம்? dead cell. Okay, அப்ப first live cell யார் டிஸ்கவர் பண்ணா? first living cell யார் டிஸ்கவர் பண்ணா? It was discovered by Anton von Leeuwenhoek. Okay, அவர் தான் வந்து first living cell டிஸ்கவர் பண்றாரு. Okay, so இவர் என்ன பண்ணாரு? வாட்டர் சாம்பிள் எல்லாமே எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது so அதுல நிறைய மைக்ரோஆர்கனிசம் they were moving. ஓகேவா? so அப்போ மூவ் ஆகும்போது அது என்ன சொல்லலாம்? நம்ம லிவிங் செல்ஸ்னு சொல்றோம். so அத first living cells யார் டிஸ்கவர் பண்ணானா? நம்மளோட ஆண்டன் வான் லியோனார்க். வெறும் செல்னு சொன்னாங்கன்னா ராபர்ட் ஹூக். then later ராபர்ட் ப்ரவுன் discovered the nucleus in the year 1831. ஓகேவா? 1831ல நியூக்ளியஸ் யார் டிஸ்கவர் பண்ணானா? நம்மளோட ராபர்ட் ப்ரவுன். ஓகே, திலீப் குமார், சூப்பர் கிளியரா? thank you. Okay, next we are having the German botanist. Okay, we are having the German botanist. ஓகேவா? யார் அந்த German botanist? Okay, that is Matthias Claden. ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்றாரு? பாட்னிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ they will examine the plants, right? ஓகே, அவர் என்ன பண்றாரு? பிளான்ஸ் எல்லாம் எக்ஸாமைன் பண்ணி ஸோ பிளான்ஸ் எல்லாமே they are made up of different type of cells அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஓகேவா? then next we are having the German zoologist. யாரு? Theodor Schwann. he was a German. ஓகேவா? he was a German zoologist. அப்போ ஜுவாலஜிஸ்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஸோ ஹி எக்ஸாமைன்ட் ஆல் த அனிமல்ஸ். ஓகேவா? அனிமல்ஸ் எல்லாம் எக்ஸாமைன் பண்ணிட்டு ஓகேவா? ஸோ அனிமல்ஸ்க்கு அவுட்டர்ல ஒரு தின் லேயர் இருக்கு விச் இஸ் நோன் அஸ் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஓகே, ஸோ இவர் வந்து கியூரியாசிட்டி இதோட நிக்காம இவர் என்ன பண்ணிருக்காரு? பிளான்ட்ஸையும் எக்ஸாமைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி பிளான்ட்டை எக்ஸாமைன் பண்ணி பார்க்கும்போது ஸோ இன் அடிஷன் டு த அனிமல் செல் பிளான்ட் செல்ஸ்க்கு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு. ஸோ வாட் இஸ் தட் யூனிக் கேரக்டர்? தட் இஸ் பிளான்ட் செல்ஸ் தே ஆர் ஹேவிங் த செல் வால், வேற அனிமல் செல்ஸ்க்கு செல் வால் இல்ல. ஓகேவா? ஸோ அவர் சொன்ன வேர்டு என்னது? பிளான்ட் செல்ஸ் தே ஆர் ஹேவிங் த யூனிக் கேரக்டர். அந்த யூனிக் கேரக்டர் தான் என்ன? செல் வால். ஓகேவா? தென் லாஸ்டா இவர் ஒரு ஹைபோதசிஸ் கொடுக்குறாரு. ஸோ ஆல் த லிவிங் ஆர்கனிசம் தே ஆர் மேட் அப் ஆஃப் செல் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? எல்லாருமே செல் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸால தான் மேட் அப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் த ருடால்ஃப் விர்ச்சோ. ஓகேவா? ஸோ ஹீ கேவ் த டேர்ம் கால்ட் omnicellular cellula. ஓகேவா? ஸோ என்ன டேர்ம் கொடுத்திருக்காரு? omnicellular cellula. So what is mean by omnicellular cellula? So omnicellular cellula என்ன அர்த்தம்னா so all the cells were arising from pre-existing cell. Let us consider ஒரு செல் இருக்கு. ஓகேவா? இந்த செல் எங்க இருந்து வந்திருக்குன்னா முன்னாடி ஒரு லிவிங் செல் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு லிவிங் செல் வந்து நமக்கு ஒரு டிவிஷன் போய் இந்த மாதிரி நியூ செல்ஸ் வந்து கொடுக்குது. அப்ப all the cells were arising from pre-existing cell. Okay, அப்ப இந்த term கொடுத்தது யாரு? ருடால்ஃப் விர்ச்சோ in the year 1855. ஓகேவா? then லாஸ்டா நமக்கு செல் தியரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? செல் தியரி நமக்கு யார் ப்ரொபோஸ் பண்ணானா? ஸ்க்லேடன் அண்ட் ஷ்வான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு செல் தியரியை ப்ரொபோஸ் பண்ணாங்க. லேட்டரா இந்த செல் தியரியை
மாடிஃபை பண்ணது யாருன்னா நம்மளோட Rudolf Virchow. He modified the cell theory. ஏன்னா இந்த ஸ்கிலிடனும் ஸ்வானும் என்ன சொல்ல மறந்துட்டாங்கன்னா ஸோ ஒரு முன்னாடி இருக்கிற செல் வந்து எப்படி வந்ததுன்றத சொல்ல மறந்துட்டாங்க. ஸோ அந்த ஆல் த செல்ஸ் ஆர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்னு சொன்னது யாரு நம்மளோட Rudolf Virchow தான். ஸோ he modified the cell theory. ஸோ ஃபைனலாக செல் தியரியில் என்ன சொல்றாங்க? ஸோ all the living organisms they were composed of cell and its products. Okay, then அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா லிவிங் செல்ஸும் they were arising from some pre-existing cells. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? செல் தியரி. ஓகே 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 சீதாராம்ஸ் perfect. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாம் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ shall I move further? ஸோ நம்மளோட Xylem NEET தமிழ் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ யாரெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆல்சோ. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே 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 ஃபர்தராக போகலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ எல்லா செல்ஸுமே தே வில் பி ஹேவிங் த சைட்டோபிளாசம் செல்ஸ். ஓகே, நம்ம ஒரு பேசிக்காக ஒரு செல்லை நம்ம இப்போ ட்ரா பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஒரு செல்லுனா அவுட்டர் மோஸ்ட்ல நமக்கு என்ன இருக்குன்னா வில் பி ஹேவிங் த செல் வால். ஓகேவா? ஸோ இட்ஸ் அவுட்டர் மோஸ்ட் நான் லிவிங் லேயர் என்னது? cell wall. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? cell wall நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ this is the outermost cell wall. ஸோ inner to the cell wall நமக்கு ஒரு living layer will be there. அந்த living layer தான் என்னன்னா it is a plasma membrane. ஓகேவா? ஸோ இந்த living layer என்னது? plasma membrane. Okay, inner to the cell wall we are going to have the plasma membrane. Okay, plasma membrane. Okay, then இதுக்குள்ள some fluid will be filled. Okay, so இதுக்குள்ள நிறைய fluid வந்து fill ஆயிருக்கு. So இந்த fluid filled தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? We are going to call it as a cytoplasm. So இங்க கொடுத்திருக்காங்களே semi fluid matrix which is nothing but cytoplasm. Okay வா? Right, this is cytoplasm. Okay வா? Then நமக்கு control center of the cell யாரு? நமக்கு nucleus இருக்கும். Nucleus is a double membrane bound organelle. So இதுக்குள்ள தான் நமக்கு genetic material எல்லாம் present ஆகும், right? So then இந்த nucleusல இருந்து நமக்கு endoplasmic reticulum வந்து arise ஆகும். ஓகேவா? So what is this? இந்த structure தான் என்னது? nucleus. ஓகேவா? the nucleus. Then இதுல இருந்து arise ஆகுறது என்னது? endoplasmic reticulum. சிம்பிளா ER னு நான் draw பண்றேன். ஓகேவா? Right, then இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும்? will be having the Golgi bodies. ஓகேவா? நிறைய cisternates எல்லாம் சேர்ந்து they will be forming the Golgi bodies. Okay, what is this? Golgi bodies. Okay, then நமக்கு இது ஒரு plant cell நம்ம consider பண்ணோம். it will be having the large vacuole. ஓகேவா? so then இன்னொரு plant cell னை consider பண்ணா இதுல என்ன இருக்கும்? will be having the chloroplast also. Okay, then next mitochondria. chloroplast குள்ள என்ன இருக்கும்? thylakoids will be there. ஓகேவா? so ரெண்டு thylakoid எல்லாம் சேர்ந்து they will be forming grana. ஓகேவா? அதுல தான் நமக்கு என்ன இருக்கும்? photosynthetic pigments எல்லாமே present ஆயிருக்கும். what is this? this is நம்மளோட chloroplast. who is going to act as a powerhouse of the cell? யார் powerhouse of the cell நம்ம சொல்லலாம்? so mitochondria எல்லாமே இருக்கும். ஓகேவா? so this is the mitochondria. ரைட்டா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசிக்காக ஒரு செல்லில் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ என்னதுக்கு அவுட்டர் மோஸ்ட்ல செல் வால் இருக்கு. இன்னும் டு த செல் வால் we are having the plasma membrane. தென் உள்ள செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் தான் என்ன சொல்றோம்? சைட்டோபிளாசம். தென் கண்ட்ரோல் சென்டர் யாரு? நியூக்ளியஸ். தென் நியூக்ளியஸ் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். தென் ஃபர்தரா நமக்கு கோல்ஜி பாடிஸ் இருக்கு, வாக்யூல், மைட்டோகாண்ட்ரியா, then chloroplast. இதெல்லாமே நமக்கு ஒரு செல்லுக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த சைட்டோபிளாசம் வந்து என்ன பண்ண போதா? இந்த சைட்டோபிளாசம் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்க போகுது. ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸுமே இந்த சைட்டோபிளாசம் தான் நடக்க போகுது. அதாவது போத் அனபாலிசம், கேட்டபாலிசம் எல்லாமே இந்த சைட்டோபிளாசம் நடக்கிறதுனால இந்த சைட்டோபிளாசம் நான் என்ன சொல்ல போறேன்? இட்ஸ் அ மெயின் அரீனா ஆஃப் செல்லுலர் ஆக்டிவிட்டி. ஓகேவா? பிகாஸ் இங்க தான் என்ன நடக்க போகுது? எல்லா செல்லுலர் ஆக்டிவிட்டிஸும் நடக்க போகுது. ஸோ அதனால தான் என்ன சொல்றோம்? மெயின் அரீனா ஆஃப் செல்லுலர் ஆக்டிவிட்டி. ஸோ அல்டிமேட்டா ஒரு செல்ல லிவிங் ஸ்டேட்ல வச்சிருக்கிறது யாருன்னா இந்த சைட்டோபிளாசம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரைபோசோம்ஸ். ஓகே, ரைபோசோம்ஸ் என்னது? இட் இஸ் அ நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். இது யாரு? இட் இஸ் அ நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். ஓகே, இதுக்கு எந்த ஒரு மெம்பரைனும் கிடையாது.
Okay, so இந்த ribosomes ஓட வேலை என்ன? They are going to involve in the protein synthesis. Okay, where it is going to involve? It is going to involve in the protein synthesis. இது எங்கெல்லாம் பார்க்கலாம்? We can see them in the cytoplasm, then chloroplast la பார்க்கலாம். We can also see them in the mitochondria, as well as they are present on the surface of rough endoplasmic reticulum. இந்த எல்லா பிளேஸ்லயும் நமக்கு ribosomes வந்து present ஆயிருக்கும். ஓகேவா? So ribosomes membrane bound or non-membrane bound? It is a non-membrane bound. ஓகேவா? So ribosomes என்ன? It is a non-membrane bound ஆக எங்கெல்லாம் பார்க்கலாம்? Cytoplasm, mitochondria, chloroplast, and last they will be present on the surface of what, students? Rough endoplasmic reticulum. Okay. So sir, before NEET plant kingdom motto detail one shot வேணும் please. Okay, fine. Okay, போட்டுறலாம். Okay, so ribosomes என்ன நம்ம சொல்லலாம்? Pallade particles சொல்லலாம், because it was discovered by நம்மளோட George Pallade. Okay, next போலாம். Okay, so செல்லோட டிஃப்ரெண்ட் ஷேப், சைஸ் இதெல்லாம் எதை பொறுத்து இருக்கு? அவங்களோட ஆக்டிவிட்டிஸை பொறுத்து இருக்கு போகுது. ஓகே, ஸோ இருக்கலே ஸ்மாலஸ்ட் செல் யாரு? ஸ்மாலஸ்ட் லிவிங் செல், இட் இஸ் மைக்கோபிளாஸ்மா. இதோட சைஸ் பாருங்க 0.3 மைக்ரோமீட்டர் டயமீட்டர். அதே மாதிரி லார்ஜஸ்ட் சிங்கிள் ஐசோலேட்டட் செல் யாருன்னா ஆஸ்ட்ரிச்சோடைக். அண்ட் லாங்கஸ்ட் செல் நமக்கே தெரியும், நம்மளோட நர்வ் செல்ஸ், இட் இஸ் லாங் அண்ட் இட் இஸ் பிரான்ச் ஆல்சோ. ஓகே, ஸோ தென் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடியது என்னன்னா ஹியூமன் ஆர்பிசியோட சைஸ் என்ன? இதுதான் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. இட் இஸ் 7 micrometer. Okay, next further நம்மளோட mycoplasma, that is PPLO, it is about 0.1 micrometer. Virus எவ்வளோ? 0.02 to 0.02 micrometer. Okay, then typical bacteria 1 to 2 micrometer. Then last eukaryotic cell என்னது? the 1 to 2 ல நமக்கு அப்படியே பின்னாடி 0 ஆட் பண்ணுங்க, you will be getting the 10 to 20 micrometer. That is the size of our eukaryotic cell. Okay, next போலாம். That is prokaryotic cell. Okay, so first we'll talk about the prokaryotic cells. So prokaryotic cell la enna, it does not have any membrane bound organelles. Okay, so idla endha or membrane bound organelles kedaiyadhu, membrane bound nucleus kedaiyadhu. Appo genetic material enga present aayirkum? Genetic material free ah cytoplasm la float aayittu irukum. Okay, genetic material enna ana ipdi free ah namakku cytoplasm la float aayittu irukum. And the region da nama enna solla porom? We are going to call that particular region as a nucleoid. Okay, and the region da nama enna solrom? Nucleoid. Okay, right? Then இங்க நமக்கு நான் மெம்பரேன் பவுண்ட் ஆகணும்னு சொன்னேன், யார் அது? ரைபோசோம்ஸ். ஓகே, இந்த ரைபோசோம்ஸ் இப்படி ஃப்ரீயா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இங்க என்ன டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்குன்னா, ஹியர் தேர் வில் பி அ 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் மட்டும் தான் இருக்கும். என்ன டைப் ஆஃப் ரைபோசோம்? 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ். ஓகே, தென் இங்க நமக்கு ஃப்ளூயிட் ஃபில் நமக்கு தெரியல, நார்மலா இட் இஸ் அ சைட்டோபிளாசம். ஓகேவா? தென் இங்க மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ரைட்? So then இங்க நமக்கு in addition to the genetic material நமக்கு circular double stranded genetic material வந்து இருக்க போகுது. So circular double stranded DNA will be there. Okay, circular double stranded DNA, which is nothing but it is a plasmid. Okay, இது என்னது? Plasmid. Okay, அதான் plasmid, right? Then 70s type of ribosome. Then அங்கங்க நமக்கு inclusion bodies also there. Okay வா? So இந்த inclusion bodies என்ன பண்ணுவாங்க? They will store the waste material. Okay, so then it is considered. Okay, so இது plasma membrane, இதுக்கு வெளியே இருக்கதா என்னது? cell wall. இது cell wall. Then in the plasma membrane infoldings எல்லாமே இருக்கும், will be having the mesosomes. Okay, these are the mesosomes. Fine, இது என்னது? mesosomes. So in the mesosomes oda வேலை என்ன? They are going to involve in the respiration. நமக்கு eukaryotic cell mitochondria இருக்கு இல்லையா? So அதே மாதிரி இங்க நமக்கு என்ன இருக்க போகுது? So here mesosomes will be there. These mesosomes, they are going to involve in the respiration, right? So அப்ப என்ன கொடுத்துக்கலாம் பார்க்கலாமா? So here there is no membrane bound organelle as well as membrane bound nucleus. Okay, because இங்க nucleus வந்து poorly developed. Okay, so then இதுக்கு examples என்னென்ன? நம்மளோட bacteria, cyanobacteria, that is which is also known as blue green algae, then mycoplasma and PPLO. These are the examples of prokaryotic cells. Okay, then generally the prokaryotic cell oda size இப்போதானே பார்த்தோம், 1 to 2 micrometer in diameter. Okay, so அப்போ eukaryotic cell compare பண்ணும்போது they were smaller, so they can multiply rapidly when compared to the eukaryotic cell. Okay, so அது ஒரு fact. Next, நம்மளோட bacteria different shapes and size இது கொடுத்திருக்காங்க. So பாருங்க, spherical shape யாரு? Coccus will be in the spherical shape. Bacillus எப்படி இருக்கும்? நமக்கு இந்த மாதிரி rod shapeல bacillus இருக்கும். Then vibrio எப்படி இருக்கும்? It will be like in the comma shapeல vibrio இருக்கும். Then spiral எப்படி இருக்க போகுது? It is going to in the form of spiral shape, and in the both sides it is going to have the
flagella also. ஓகேவா, ரெண்டு சைடு நமக்கு என்ன இருக்கும், flagella வந்து present ஆயிருக்கும். ஓகேவா, so these are the different shapes of bacteria. so இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, so பாக்டீரியாவோட ஆர்கனைசேஷன் எல்லாமே எப்பயுமே இப்படிதான் இருக்கும், சிமிலரா தான் இருக்கும். பட் அவங்களோட ஷேப்ஸும் ஃபங்க்ஷனும் போட்டோம் என்ன ஆயிட்டே இருக்கும், it will be vary. next cell envelope. okay, so இது வரைக்கும் கிளியரா? okay, medical student இது வரைக்கும் கிளியரா? நான் அடுத்து ஃபர்தர் போலாமா? okay, further cell envelope பார்க்கலாம். so இங்க in case of bacteria, the prokaryotic cell cell envelope is made up of 3 different layers alla made up இருக்கு. so பாருங்க, first we know that cell wall will be outermost. okay, this is cell wall. okay va, cell wall க்கு வெளியே we are going to have one more layer, that is glycocalyx. okay va, so இந்த மாதிரி நமக்கு என்ன present ஆயிருக்கும், glycocalyx இந்த மாதிரி cell wall க்கு வெளியே இது present ஆயிருக்கும். ஓகேவா, ரைட். தென் inner to the cell wall நமக்கு என்ன இருக்கும், ஒரு living layer இருக்கும் இல்லையா, what is that? so inner to the cell wall we are going to have the living layer, that is plasma membrane. ஓகேவா, so இந்த மூணு லேயர் என்ன இருப்பாங்க, they will be tightly bound to each other. okay, ரொம்ப டைட்டா பவுண்ட் ஆயிருப்பாங்க. so and they were made up of chemically complex னு கூட சொல்லுவாங்க. ரைட், so 3 layers சேர்ந்ததா they are going to form the cell envelope. okay, so outermost layer என்ன, so what is the outermost layer? outermost layer is glycocalyx. okay, outermost glycocalyx. middle line இருக்கு நமக்கு cell wall இருக்கு. okay, innermost யார் இருக்கா, plasma membrane. okay, உங்க क्वेश्चनல உங்களுக்கு so outer to inner, inner to outer இந்த மாதிரி உங்களை என்ன சொல்லலாம், அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். so அப்ப plasma membrane குள்ள என்ன இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும். தென் உள்ள நமக்கு ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும், ஃப்ரீயா ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ நியூக்ளியாய்டு இதெல்லாமே சேம் ஸ்டோரி தான். ஓகே, ஸோ தென் இந்த கிளைகோகாலிக்ஸை நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளைகோகாலிக்ஸ் என்ன பண்ண போறோம், we are going to classify them into two. ஓகேவா, ஒன் வந்து என்னது ஸ்லைம் லேயர், இன்னொன்னு கேப்சூல். ஓகேவா, ஸோ ஒன்று வந்து என்னது ஸ்லைம் லேயர். ஓகே, what is another one? another one is capsule. okay, so இது loose sheath, அந்த glycocalyx வந்து ஒரு loose sheath இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம், we are going to call it as a slime layer. whereas ரொம்ப thick and tough இருந்தா we are going to call it as a capsule. okay, so loose sheath இருந்தா slime layer, whereas thick and tough இருந்தா அதை நம்ம என்ன சொல்ல போறோம், capsule. அது மட்டும் இல்லாம it is going to give the sticky nature to the bacteria. யாரு, இந்த glycocalyx is going to give the sticky nature to the bacteria. then inner to the glycocalyx என்ன இருக்கு, cell wall. ஓகேவா, அப்ப cell wall எங்க இருக்கு, மிடில்ல பிரசன்ட் ஆயிருக்கு. நமக்கு தெரியும் cell wall என்ன கொடுக்கும், ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட், ஷேப் அண்ட் செல்ல வந்து bursting, collapsing இது எல்லாத்துல இருந்து என்ன பண்ணும், இது வந்து prevent பண்ணும். ஓகேவா, so it is going to give the shape and structure. ஓகேவா, then it is going to prevent the bacterial cell from the bursting and collapsing. இதுதான் யாரோட வேலை, செல் வாலோட வேலை. then innermost layer of the cell envelope யார் இருக்கா, who's the innermost layer of the cell envelope, நம்மோட plasma membrane. okay, ஜெனரலா நமக்கு தெரியும் இல்லையா, plasma membrane is a selectively permeable. okay, செல்லுக்குள்ள எல்லாத்தையும் அனுப்பாது. ஸோ யார் தேவை அப்படின்னு பார்த்து இது என்ன பண்ணும், சென்ட் பண்ணும். ஸோ அதான் என்ன சொல்றோம், plasma membrane is a selectively permeable அப்படின்றோம். அண்ட் இந்த plasma membrane ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, so in case of prokaryote as well as eukaryote it will be structurally similar. okay, well statement கேட்கலாம். okay, so plasma membrane in case of both prokaryote as well as eukaryote எப்படி இருக்கும், structurally similar இருக்கும். ஓகேவா, so this is the thing we need to know about the cell envelope. okay, outer ல இருக்க glycocalyx, then middle ல இருக்க cell wall, innermost ல இருக்கிறது plasma membrane. okay, next நம்ம பாக்டீரியா ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம் based on the staining procedure. ஓகேவா, என்ன staining procedure, by the Gram staining which was given by Hans Christian Gram. ஓகே, அவர் தான் டெவலப் பண்ணாரு. ஓகே, நம்ம ஸ்டெயின் கொடுக்குறோம். ஸோ யாரெல்லாம் அந்த ஸ்டெயின் எடுத்துக்கிறாங்களோ அவங்க நம்ம என்ன சொல்ல போறோம், we are going to call them as a Gram positive. okay, those who are take up the stain, those are known as Gram positive. ஸோ யாரெல்லாம் அந்த ஸ்டெயினை எடுத்துட்டு ரீடைன் பண்ணல, ஓகேவா, யாரெல்லாம் ரீடைன் பண்ணலையோ அவங்க நம்ம என்ன சொல்றோம், Gram negative. ஓகேவா, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது சாக்லேட் வாங்கிட்டா அவங்க நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். யாரெல்லாம் சாக்லேட் வாங்கிக்கலையோ அப்போ ஃப்ரெண்ட் இல்லை. அதே மாதிரி தான். ஓகே, those who take the stain, those are known as Gram positive. யாரெல்லாம் ஸ்டெயின் எடுக்கலையோ those are known as Gram negative. எதை பேஸ் பண்ணி சொல்றோம், Gram staining procedure பேஸ் பண்ணி. it was given by Hans Christian Gram. right, next போலாம் mesosomes. ஓகேவா, so mesosomes and நம்மளோட chromatophore, these are the extension of plasma membrane which is also known as என்ன சொல்லலாம், cell membrane கூட சொல்லலாம். okay, so இப்போ draw பண்றது என்னது, outermost layer, that is cell wall. okay, this is
cell wall, and inner to the cell wall நமக்கு என்ன இருக்கு? Plasma membrane. Okay, so inner to the cell wall we are having the plasma membrane. So in the plasma membrane la we are going to have the some infoldings. Okay, so இந்த மாதிரி நமக்கு tubular form la, okay, or else இந்த மாதிரி vesicular form la, okay, then or else நமக்கு ஒரு finger like, so இந்த மாதிரி finger like lamellate form la யார் இருப்பானா நம்மளோட mesosomes வந்து இருக்கும். ஓகேவா? so these are the different forms of mesosome. What are these? These are the mesosomes. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மீசோசோம்ஸ். ஓகே, இது எதோட எக்ஸ்டென்ஷன்? பிளாஸ்மா மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன் தான் யாரு? மீசோசோம். ஓகே, சரி, இந்த மீசோசோமோட வேலை என்ன? ஓகேவா? ஸோ இட் வில் ஹெல்ப்ஃபுல் இன் த செல் வால் ஃபார்மேஷன். ஓகேவா? நமக்கு செல் வால் ஃபார்ம் ஆக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இட் வில் ஹெல்ப்ஃபுல் இன் த செல் வால் ஃபார்மேஷன் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அஸ் வெல் அஸ் distribution to the two daughter cells. ஓகேவா? பாக்டீரியா எப்படி நமக்கு இதாகும்? பைனரி ஃபியூஷன் மூலமா நமக்கு ரெண்டாகும் இல்லையா? ஸோ அப்படி பைனரி ஃபியூஷன் மூலமா ரெண்டாகும் போது இந்த மீசோசோம் மூலமா தான் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி ரெண்டு டாட்டர் செல்லுக்கும் ஈக்குவலா கிடைக்கும். ஓகே, தென் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்மளோட யூகரியோட்டிக் செல்லுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு யாரு? மைட்டோகாண்ட்ரியா. அதே மாதிரி ப்ரோகாரியோட்டிக் செல்லோட ரெஸ்பிரேஷனுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா நம்மளோட mesosomes, as well as is going to involve in the secretion also. Okay, so பாருங்க, பிளாஸ்மா மெம்பரேன்ல நிறைய இன்ஃபோல்டிங் காஸ் பண்ணுது. அப்ப நிறைய இன்ஃபோல்டிங் காஸ் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த enzymatic activity. So ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், இது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுதா டிக்ரீஸ் பண்ணுதா? இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த enzymatic activity. Okay, so these are the functions of our mesosome. Okay, cell wall formation, DNA replication and distribution to the two daughter cell, and next we are having the respiration and secretion, and last இது என்ன பண்ண போகுது? நம்மளோட surface area of plasma membrane increase பண்ண போகுது. Okay, next moving to the chromatophore, it is also an extension of நம்மளோட plasma membrane தான். so இங்க என்ன இருக்க போகுது? here they are going to have the pigments. Okay, இப்போ pigment இருந்தா என்ன பண்ணலாம்? they can involve in the photosynthesis also. ஓகேவா? chroma means என்னது? color இல்லையா? so color எப்படி வருது? due to presence of pigments. Okay, அப்போ இதை எங்க பார்க்கலாம்? chromatophores can be seen in the prokaryotics like cyanobacteria. Cyanobacteria இன்னொரு நேம் என்ன? blue green algae. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ பிளாஸ்மா மெம்பரேன் எக்ஸ்டென்ஷன் ரெண்டே பேர் தான், mesosomes and chromatophores. ரைட். ஸோ நெக்ஸ்ட் we are having the nuclear. நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளோட பாக்டீரியல் செல் இல்லை. ஓகே, பாக்டீரியல் செல்ல ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ஃப்ரீயா பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ செல் வால், இன்னர் டு த செல் வால் பிளாஸ்மா மெம்பரேன், உள்ள சைட்டோபிளாசம்குள்ள ஜெனடிக் மெட்டீரியல் இப்படி ஃப்ரீயா இருக்கு. ஓகேவா? அந்த ரீஜன் தான் நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியாய்டு. ஓகேவா? ஸோ அப்போ இட் இஸ் ஃபார்ம்டு பை த நான் மெம்பரேனஸ். ஓகேவா? அப்போ எந்த ஒரு மெம்பரேனஸ் கவரிங்குமே இங்க இல்லை. ஓகேவா? ஸோ இங்க எப்படி இருக்க போகுது? ஜெனடிக் மெட்டீரியல் சர்க்குலர் ஜீனோமிக் டிஎன்ஏ வில் பி தேர். ஸோ இதோட ஜெனடிக் மெட்டீரியல் கண்டென்ட் வில் பி ஈக்குவல் டு த சிங்கிள் குரோமோசோம். அதுதான் சிங்கிள் குரோமோசோம் ஜெனடிக் மெட்டீரியல். அண்ட் இது மட்டும் இல்லாம இங்க பேக்கிங்க்கு கொஞ்சம் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அதான் இன்டைரக்டா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Okay, so bacteria, in addition to the genetic material, they will be having the small circular DNA. Okay, in addition to the genetic material, அங்க extra என்ன இருக்க போகுது? ஒரு small circular double stranded DNA இருக்க போகுது. So அது யாரு? It is known as plasmid. Okay, அது என்னது? Plasmid. இந்த plasmid ஓட வேலை என்ன? What was the role of this plasmid? Okay, it is going to give the phenotypic character to the bacterial cell. Bacterial cell க்கு என்ன கொடுக்குது? Phenotypic character கொடுக்குது. So like we can say, it is going to give resistance to the antibiotic. Okay, so அப்போ plasmid சொன்னாலே you have to remember that unique phenotypic character கொடுக்க போகுது. so அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னது? it is going to give the resistance to antibiotic. next we are having the flagella. Okay, so இங்க flagella எங்க இருந்து arise ஆக போகுது? in case of prokaryote, flagella will be arising from the cell wall. Okay, so இது செல் வால் உள்ள பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ திஸ் பிளாஸ்மா மெம்பரேன் இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த செல் வால்ல வில் பி ஹேவிங் த ஸ்ட்ரக்சர் கால் பேசல் பாடி. ஓகேவா? ஸோ இந்த பேசல் பாடி நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் ஹூக், அண்ட் இதுல இருந்து நமக்கு ஃபிலமெண்ட் அரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிளாஜெல்லா. ஓகே, ஒரு ஃபிளாஜெல்லா எடுத்துட்டோம்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். வாட் ஆர் தோஸ்? ஒன் இஸ் பேசல் பாடி. ஓகேவா? ஒன் இஸ் பேசல் பாடி. ஓகேவா? நெக்ஸ்ட் we are having the hook. ஓகேவா? ஹூக் இருக்கு. தென் லாஸ்டா ஃபிலமெண்ட் இருக்கு.
ஓகேவா? ஸோ இந்த 3 பார்ட் தான். இதுல கொஸ்டின்ல கேட்கறது என்னன்னா எது லாங்கஸ்ட் பார்ட்? லாங்கஸ்ட் பார்ட் யாருன்னா நம்மளோட ஃபிலமெண்ட் தான். ஓகே, ஸோ பார்த்துலாம் வாட் தே ஹவ் கிவன். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஃபிலமெண்டஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஒரு த்ரெட் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுதான் என்ன சொல்றோம், ஃபிலமெண்டஸ் எக்ஸ்டென்ஷன். இது எதோட எக்ஸ்டென்ஷன்? செல் வாலோட எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ரைட். ஸோ நம்மளோட ஃபிளாஜெல்லால நமக்கு 3 பார்ட்ஸ் இருக்கு. வாட் ஆர் தோஸ்? ஃபிலமெண்ட், பேசல் பாடி அண்ட் ஹூக். ஓகேவா? என்னென்னது? ஃபிலமெண்ட், basal body as well as hook. ஓகேவா? இதுல எது லாங்கஸ்ட் போர்ஷன்? லாங்கஸ்ட் போர்ஷன் யாருன்னா நம்மளோட filament தான். filament is the longest portion of the flagella. Okay, right? Next போலாம். Fillet and fimbriae. ஓகேவா? flagella எதுக்கு யூஸ் ஆகும்? மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த fillet and fimbriae they does not have any role in the motility. ஓகேவா? ஸோ மூவ்மெண்ட்டுக்கு இவங்க யூஸ் ஆக போறதே இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. they are not having any role in the motility. அப்போ மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போறது. அப்போ என்னதான் பண்ண போறாங்க? லெட்ஸ் see. ஓகேவா? ஸோ இதுதான் செல் வால். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ் எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி ஒரு டியூப்லர் எக்ஸ்டென்ஷனாக தான் யாருப்பா? ஃபிலை. ஓகேவா? திஸ் இஸ் நோன் அஸ் நம்மளோட பிள்ளை. ஓகே, ரைட். தென் இதுக்கப்புறம் நமக்கு வில் பி ஹேவிங் த ஸ்மால் ஹேர்ஸ் லைக், ஓகே, ஸ்மால் பிரிசில்ஸ் லைக் நமக்கு யார் இருப்பானா? வில் பி ஹேவிங் த ஃபிம்ப்ரியே. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யாரு? ஃபிம்ப்ரியே தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபிம்ப்ரியே என்ன பண்ணும்? ஸோ இந்த ஃபிம்ப்ரியே வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த பாக்டீரியா செல் டு அட்டாச் டு த ராக்ஸ் இன் த ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட ராக்ஸ் இந்த ஸ்ட்ரீம்ஸில், ஓகேவா, இதை அட்டாச் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு போகிறா? ஃபிம்ப்ரியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஹோஸ்ட் டிஷ்யூக்குள்ளே இருக்கமா அந்த பாக்டீரியா செல் பிடிச்சிக்கணும்னா ஸோ அதுக்குமே இந்த ஃபிம்ப்ரியே தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அப்போ இது மூவ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுதா? நோ, it is not having any role in the motility. Then we are having one more tubular extension. yaar and the tubular extension? So tubular extension is our pili. Okay va? So it is made up of special protein koduthirukanga. That special protein is nothing but pillin. Okay va? So in the pili மூலமா தான் நமக்கு conjugation இது எல்லாமே நடக்க போகுது. Okay, so அதனால both pili as well as fimbriae they does not have any role in the motility. Right? Then we are having the ribosomes. So prokaryote la namakku theriyilla enna type of ribosomes irukum? It will be having the 70s type of ribosomes. This membrane bound organella, it is non-membrane bound organ. It is going to have association with the plasma membrane. Okay, generally plasma membrane kuda attach ஆயிருக்காங்க. அதான் என்ன சொல்றாங்க? They will be having association with plasma membrane. So அவங்களோட size பார்க்கலாமா? 15 by 20 nanometer in size. Okay, so இங்க என்ன இருக்கு? 70s type of ribosome. Okay, let us consider 70s type of ribosome இருக்கு. So in the 70s type of ribosomes la will be having the larger subunit and smaller subunit. Okay, இதுதான் larger subunit and will be having the smaller subunit. Okay, so larger subunit yana, here we are going to have the 50s as a larger subunit irukku podu and 30s as a smaller subunit. Okay, so inge S edha indicate panadhu? It is going to indicate the sedimentation coefficient. Okay, so in the sedimentation coefficient vachu indirect we can measure the density as well as size of the ribosome. So adukku da S nu kuduthirukanga. Okay, so ribosome edukku involve agum? It is going to involve in the proteins. In this lower class and padichirukom ribosomes, they are going to act as a protein factories. Okay, hi Kevin. Okay, hi. Okay, so next polama. So next, ribosomes sort of function. So adan kuduthirukanga, they are going to involve in the proteins in this. So another enna solra, we are going to call them as a protein factories. Okay, so let us consider this is a mRNA. Okay va? So idu enna pannalam? Idu mRNA consider panikalam. What is this? It is a mRNA. Okay va? So in the mRNA la enna apodhu? Many ribosomes they are going to attach. Okay, so in this mRNA many ribosomes they are going to attach. So idha nama enna solla porom? Polyribosomes. Okay, idha enna solranga? Polyribosome, which is also known as polysomes nu kuda sollalam. Okay va? So avanga enna பண்ணுவாங்க? They are going to translate the mRNA into proteins ah மாத்துவாங்க. Okay, so adanga கொடுத்திருப்பாங்க, they are going to translate the mRNA into proteins. That's it. Okay, so இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Is there any doubt, students? So நான் அடுத்து போலாமா? ஏதாவது ஃபயர் போடுங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஸ்மைல் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஒயிட் ஹார்ட்ஸ் போடலாம். ஓகே, நமக்கு ஒரு ஒயிட் ஹார்ட் வச்சுக்கலாம். Pakka mass. Okay, thank you Kevin. Thank you. Okay,
Next polama clear. Okay, thank you Kavin. Okay, next last நமக்கு என்ன இருக்குன்னா we are having the inclusion bodies in the prokaryotic cell. So இதோட நமக்கு prokaryotic cell முடிஞ்சிரும். ஓகேவா? So this is a cell wall. Inner to the cell wall plasma membrane இருக்கு. So இதுக்குள்ள we are having some non membrane bound some inclusions. Okay va, sila inclusions irukum. These are known as inclusion bodies. Okay, so in the inclusion bodies enna pandranga paakalama. So they are present in the cytoplasm and they are going to act as a stored reserve food material act aga poranga. Okay va, so these are the non membrane bond. Okay va, so enna panna poranga, sila materials ellame they are going to store. Okay, so adha different examples namakku irukku. Phosphate granule. Okay va, phosphate granule, synaphasen granule, glycogen granule. These are the example for namoda inclusion bodies. Innonu main irukku, we are having the gas vehicles. Okay, gas vehicle enna pannom, it is going to store the gas. Appa gas store panna enna pannom, floating ku helpful ah irukum. So adha indirect ah enna solluvaanga, it is going to helpful in the buoyancy. Idu enga paakalam, purple and green, blue and green photosynthetic bacteria la in the gas vehicle paakalam. So most of the case la gas vehicle vechi namakku question irundite irukum. Okay va, right? So idoda nama prokaryotic cell mudichachu. Now we are moving to the eukaryotic cell. Okay va, so eukaryotic cell poradhukku munadi, so okay, fine. Okay Sharmika, okay, thank you. Okay, fine. Okay, Sri Nitin. Okay, next. Okay, அடுத்து போலாமா? So eukaryotic cell. Okay, so eukaryotic cell na enna? So inga membrane bound nucleus irukka pogudhu. Okay va, nucleus ku or membrane irukum. Appo membrane bound nucleus irundha namakku inga membrane bound organelles me irukka pogudhu. So what are the membrane bound organelles nama paathom liya? So mitochondria, chloroplast, lysosome, vacuoles ellame inga present aayirukku students. Okay va, so appo enna sollalam, inga namakku well organized membrane bound nucleus irukku pogudhu. Okay, adha well developed nucleus inga namakku present ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி அப்ப மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் கூட இங்க நமக்கு present ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்க மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாம் present ஆகும்போது நம்ம சைட்டோபிளாசம் என்ன ஆயிடும், டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸா பிரிஞ்சிருமா. ஓகே, மைட்டோகாண்ட்ரியா ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆகிடும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆயிடும், கோல்ஜி பாடிஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆயிடும். ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா, here clear compartmentalization will be seen in the cytoplasm of eukaryotic cell. Okay va, so inga genetic material enna agum, they will be condensed to form the chromosome. Okay, inga genetic material ellame enna aayiruvanga, they will become condensed and they are going to form the chromosome. Idu eppa nama paakalana, during cell division appa nama paakalam. And these eukaryotic cells, they will be having the complex locomotory structure as well as cytoskeletal structure. Idellame pinadi nama discuss panna porom in detail. So idu da nama eukaryotic cell oda basic introduction. By eukaryotic cell ku example yara sollalam, நம்ம plants, animals, fungi, okay, protist, இதெல்லாமே example for eukaryotes. Okay, so except bacteria remaining எல்லாரும் இங்க வந்துருவாங்க, they will be coming under the eukaryotes. So நம்ம மெயினா plant cellக்கும் animal cellக்கும் ஒரு difference பார்க்க போறோம். This is animal cell. Okay, so இங்க இருக்க animal cell and next we are having the plant cell. Okay, so இந்த plant cellக்கும் animal cellக்கும் மெயினான ஒரு difference என்னன்னா, plant cell cell wall இருக்கும், animal cell cell wall irukadu. Okay, so plant cell they are going to have the cell wall, whereas cell wall will be absent in case of animal cell. Okay, right? Plant cell enna irukum, large vacuole irukum, 90% of the volume occupy பண்ணும். அப்ப plant cell la enna irukku போகுது, vacuole will be there. Okay, vacuole will be absent in case of animal cell. Okay, small ah irukum, or else we can say it is absent. Okay, right? இங்க பாருங்க, plant cell it is going to have the chloroplast also. Okay, அப்ப chloroplast எங்க இருக்கு, plant cell present ஆயிருக்கு, whereas chloroplast will be absent in case of animal cells. Okay, right? Then inga innonu present ஆயிருக்கு போகுது, centriole will be present in case of animal cell, whereas centriole is absent in case of plant cell. Okay, these are the major difference of plant cell and animal cell. Okay, so திரும்பவும் சொல்றேன் பாருங்க. So plant cell cell wall இருக்கும், animal cell cell wall is absent. Okay, plant cell plastids like chloroplast present ஆயிக்கும், chloroplast is absent in case of animal cells. Okay, plant cell பெரிய large vacuole இருக்க போகுது, vacuole may be absent or small in case of namoda animal cells. Okay, then centrioles will be present in case of animal cell, whereas centriole is absent in case of plant cell. Okay. Okay, next moving to the cell membrane. Okay, cell membrane is nothing but plasma membrane da nama enna solluvom, cell membrane nu solluvom. Okay va, so inga plasma membrane eppadi present aayirukna, it is made up of lipid bilayer ala idu made up aayirukkum. So now I am going to draw the lipid bilayer. Okay va, so இதெல்லாம் தான் நம்மளோட lipids. Okay, அந்த lipids என்ன இருக்கு, இங்க phospholipids தான் மேஜரா இருக்கும். Okay, so இந்த lipids எப்படி present ஆயிருக்க போறாங்க, they are going to present in the form of
2 layers. அதனால தான் என்ன சொல்றேன், lipid bilayer னு நான் சொல்ல போறேன். ஓகேவா? சோ அப்ப இந்த லிப்பிட் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கு, it is present in the form of 2 layers. ஓகே, சோ அப்ப இத என்ன சொல்றோம், lipid bilayer. இங்க மெயினா இருக்க லிப்பிட் யாரு, phospholipid. ஓகேவா? சோ இந்த லிப்பிட்ல நமக்கு யாருன்னா நம்மளோட புரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, protein will be embedded. Okay, சில protein இப்படி மேல present ஆயிருக்கும், அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா peripheral protein. சில protein பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள embedded ஆயிருக்கும், so அதை நம்ம என்ன சொல்ல போறோம், we are going to call them as a integral protein. Okay, so அப்போ இந்த லிப்பிடும் புரோட்டீனும் சேர்ந்து தான் they are going to form our plasma membrane. ஓகேவா? so இந்த லிப்பிட்ல மேஜரா எந்த லிப்பிட் இருக்கு, we are having the phospholipid. Okay, phospholipid தான் இங்க இருக்குது. Okay, so then இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லிப்பிட் எடுத்து பார்க்கலாமா? so இந்த ஒரு இண்டிவிஜுவல் லிப்பிட் எடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? so இந்த ஒரு இண்டிவிஜுவல் லிப்பிட் எடுத்து பார்த்தோம்னா it will be having the hydrophilic head. ஓகேவா? so இதுதான் head, இது என்னது, hydrophilic head, and will be having the non-polar tail. okay, அதாவது hydrophobic tail. ஓகேவா? head இது. okay, what is this, it is a head, and இது வந்து என்னது, tail. ஓகேவா? so tail வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா it is non-polar, whereas head will be polar. okay, அப்ப head வந்து எப்பவுமே present towards the aqueous medium. okay, ஒரு liquid medium side யார் எப்பவுமே இருப்பா, இந்த head தான் இருக்கும். இந்த head என்ன பண்ண போகுது, இந்த tail aqueous mediumல இருந்து protect பண்ண போகுது. ஓகேவா? so அப்ப head வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், போலாரா இருக்கும். ஓகேவா? what about the tail, tail will be non-polar. okay, head வந்து என்னது, hydrophilic. okay, head will be water loving head, whereas tail will be ஹைட்ரோபோபிக் டெய்லா இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ போலார் ஹெட் இருக்கும், நான் போலார் டெய்ல் இருக்கும். ஓகே, அந்த போலார் ஹெட் தான் இந்த நான் போலார் டெய்ல அக்வஸ் மீடியம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது. லேட்டரா நிறைய பயோகெமிக்கல் ஸ்டடிஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது இந்த பிளாஸ்மா மெம்பரேன் லிப்பிட் புரோட்டீனால மட்டும் மேடப் ஆகல, இட் இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஆல்சோ. ஓகேவா? தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு கொலஸ்ட்ரால் ஆல்சோ வில் பி தேர். ஸோ கொலஸ்ட்ரால் என்ன கொடுக்கும், ஸோ இங்கே அங்கங்கே நமக்கு கொலஸ்ட்ரால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இட் இஸ் கோயிங் டு கிவ் த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி டு த பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ பாருங்க, புரோட்டீன் லிப்பிட் ரேஷியோ வந்து என்ன ஆகும்னா ஒரு செல் டு இன்னொரு செல் வந்து வேரி ஆகும். ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிசியோட புரோட்டீன் லிப்பிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிசியில் புரோட்டீன் எவ்வளோ இருக்குன்னா 52% இருக்கும், லிப்பிட் எவ்வளோனா 40% லிப்பிட் வந்து இருக்கும். ஓகே, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ஆர்பிசியோட பிளாஸ்மா மெம்பரேன்ல எவ்வளோ லிப்பிட் இருக்கு, எவ்வளோ புரோட்டீன் இருக்குன்னு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம அந்த புரோட்டீனை ரெண்டா கிளாஸிஃபை பண்ண போறோம். எதை பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் த ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளாஸ்மா நான் என்ன பண்றேன், நான் டிடர்ஜென்ட் ஆட் பண்றேன். டிடர்ஜென்ட் ஆட் பண்ணா என்ன பண்ணும், நம்மளோட லிப்பிட்ஸ் எல்லாம் ஈஸியா பிரேக் டவுன் ஆயிடுமா? அப்போ லிப்பிட்ஸ் எல்லாம் ஈஸியா பிரேக் டவுன் ஆனால் ப்ரோட்டீன்ஸ் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா? ரைட். ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் நம்ம என்ன சொல்ல போறோம், we are going to call them as a peripheral protein. இந்த peripheral protein எங்க present ஆயிக்கும், they will be present on the surface of the plasma membrane. Okay, then later வரவங்க யாரா இருப்பாங்க, they all are integral protein. These integral protein they may partially or completely என்ன ஆயிருக்கும், buried ஆயிருக்கும் எங்க plasma membrane குள்ள. ஓகேவா? ஸோ இந்த integral protein நம்ம என்ன சொல்லலாம், intrinsic protein கூட சொல்லலாம். whereas peripheral protein நம்ம என்ன சொல்லலாம், extrinsic protein கூட சொல்லலாம். ஓகேவா? so please note this, it is very very important. okay, next போலாமா? Next, fluid mosaic model which was proposed by R. Singer and Nicholson in the year 1972. Okay, what is mean by fluid mosaic model? Okay, so inga namoda lipid bilayer irukla, it is going to give the fluidity. Okay, so idu enna fluidity kudukka podhu, so adanal da namakku in and out material transport alla nadakku podhu. And idu yen mosaic model solrona, because inga yen mosaic solrona, inga namoda proteins irukliya, proteins will be randomly arranged aayirukkum. So adanal da enna solrom, nama plasma membrane fluid mosaic model னு சொல்றோம். பிகாஸ் இது என்ன ஆகுது, நமக்கு இங்க லிப்பிட்ஸ் வந்து என்ன கொடுக்குது, ஃப்ளூயிடிட்டி கொடுக்குது, whereas நமக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம், we are calling it as a fluid mosaic model. ஓகே, தர்னிஷ் ராஜ், ஓகே, ஹாய் ஸ்ரீ, ஓகே, ஹாய். ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த quasi fluid nature of நம்மளோட லிப்பிட் என்ன பண்ணுது, it is going to helpful in the lateral movement of protein. remember பண்ணிக்கோங்க, so protein will shows the lateral movement. okay, lipids னு கேட்டாங்கன்னா it will shows the flip flop movement. okay, right. then இந்த ability to move எதை வச்சு மெஷர் பண்ணலாம், with the help of fluidity. okay, fluidity அதிகமா இருந்தா நமக்கு மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும், fluidity கம்மியா இருந்தா நமக்கு மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்போ ability to move எதை வச்சு மெஷர் பண்றோம், with the help of fluidity. ஓகேவா?
So in this diagram you can see here, so நமக்கு lipids வந்து ரெண்டு லேயரா present ஆயிருக்கு and இங்க சில protein complete bury ஆயிருக்கு and சில proteins they may be present on the surface. இந்த மாதிரி surfaceல present ஆயிருந்தா அவங்க நம்ம என்ன சொல்றோம், we are calling them as a peripheral protein. And next moving to the functions of plasma membrane. Okay, plasma membrane நமக்கு already தெரியும்ல, it is main அதோட function என்ன, transport தான். Okay, next பார்க்கலாம். So இந்த plasma membrane it is a selectively permeable. Okay வா, so இது fluid nature இருக்கனால இது என்னென்ன வேலை பண்ணுது பாருங்க. It is going to involve in the cell growth. Okay, then it is helpful in the formation of intercellular junction, அதாவது plasmodesmatal connection க்கு எல்லாம் இது helpful இருக்கும். And further secretion, endocytosis, cell division, இது எல்லாத்துக்குமே யார் helpful இருக்க போறா, நம்மளோட plasma membrane helpful இருக்க போகுது. ஓகேவா, so due to its fluid nature it is going to helpful in the cell growth. ஓகேவா, intercellular junctions like plasmodesmata connection form இருக்கு, secretion, endocytosis, அதாவது யாராவது செல்லுக்குள்ள என்டர் ஆகும்னா so they have to cross the plasma membrane and இந்த plasma membrane என்ன பண்ணும், வெசிக்கிள் மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணும், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், endocytosis. Okay, then last cell division. அப்போ in case of animal cell என்ன ஆகும், இந்த plasma membrane cell furrow ஃபார்ம் பண்ணி cell divisionக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதான் இங்க இன்டைரக்டா plasma membrane cell divisionக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். Okay, next போலாம். நம்ம ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் இன்வால்வ் ஆக போகுது. ஒன்று வந்து பாசிவ், இன்னொன்று ஆக்டிவ். ஓகேவா, ஸோ பாசிவ்னா ஜென்ரலாக பாருங்க, நமக்கு ஹையர் டு லோயர் வந்து நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து மூவ் ஆக போகுது. ஓகே, மெட்டீரியல்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் தே ஆர் மூவிங் ஃப்ரம் ஹையர் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். ஓகே, இப்போ ஹையர் டு லோவர் மூவ் ஆகும்போது ஏதாவது எனர்ஜி தேவையா? No, there is no need of energy. அதான் without use of any energy in the form of ATP. So இதான் நம்ம என்ன சொல்றோம், passive transport. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம let us consider ஒரு மலை இருக்கு. ஓகே, let us consider, ஸோ ஒரு மலை ஏறும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது மேலே இது கீழே. ஓகே, அதே மாதிரி அப்போ இங்கே என்ன நினச்சிக்கோங்க, ஹையர் இது லோயர். ஓகேவா, ஸோ அப்போ ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன். அப்போ ஹையர் டு லோயர் வரும்போது ஓகேவா, நமக்கு ஏதாவது எனர்ஜி தேவையா? we doesn't need any energy. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், passive transport. ஓகே, மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். ஓகேவா, ஸோ இதில் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா நம்மளோட நியூட்ரல் சொல்யூட்ஸ் எல்லாமே பிளாஸ்மா மெம்பரேனுக்கு உள்ள வெளியே மூவ் ஆக போறாங்க. ஓகே, இப்போ சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா யார் மூவ் ஆகிறா, நியூட்ரல் சொல்யூட்ஸ். இங்க எந்த ஒரு எனர்ஜி நமக்கு தேவை இல்லை. அப்போ we can call it as a passive transport. Then osmosis மூலமா நம்ம வாட்டர் வந்து மூவ் ஆக போகுது. it is going to move from the higher concentration to lower concentration through a semi permeable membrane எல்லாம் படிச்சிருப்போம். Okay, so it is also a passive transport. Then last we are having the facilitated diffusion. Facilitated diffusion யார் ஃபாலோ பண்ண போறா, polar molecules. Okay, so inga sometimes they may use a carrier protein also for transport. Okay, plasma membrane உள்ள வெளிய வந்து போறதுக்கு with the help of carrier protein also in the polar molecules move ஆகுது. So it is also type of passive transport. Then next we are having the active transport. So active transport la inga enna போறாங்க, they are going to move from the lower to higher. என்ன போறாங்க, lower to higher போறாங்க. அப்ப lower to higher போகும்போது என்ன ஆகும், so நமக்கு எனர்ஜி வேணும், அதாவது they are going to move against the concentration. Okay, against the concentration move ஆகும்போது here they need the energy in the form of ATP அவங்களுக்கு தேவை. அப்ப passive active transport என்ன வேணும், எனர்ஜி வேணும். ஓகேவா, so here movement of molecules going to take place across the membrane against the concentration gradient are move ஆக போகுது. ஓகேவா, so here they are going to utilize the energy in the form of ATP. so in the active transport here we are having ஒரே ஒரு example, that is sodium and potassium pump. ஓகேவா, so sodium potassium உள்ள வெளியே transport ஆகும்போது here we need the energy in the form of ATP. okay, so these are the functions of நம்மோட plasma membrane. okay, fine. ஸோ இது வரைக்கும் பிளாஸ்மா மெம்பரேன் முடிச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா, ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஓகேவா, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, நான் ஃபர்தராக போகிறேன். ஷாமிகா, தரணேஷ், சீர்தன், எல்லாரும் இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ ஷாமிகா. ஓகே கிளியர்ல. ஓகே, அடுத்து போகலாமா? அண்ட் மூவிங் டு த செல் வால். பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஒரு லிவிங் லேயர், வேற செல் வால் இட் இஸ் அ நான் லிவிங். ஓகேவா, கண்டிப்பாக ஞாபகம் வைக்கணும்.
it is a non-living rigid structure. ஓகேவா? ஸோ செல் வால் வந்து எல்லா யூகரியோட்டிக் செல்லையும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம இப்போ தான் பார்த்தோம் அனிமல் செல்ஸில் செல் வால் கிடையாது. ஓகே, செல் வால் நமக்கு எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? பிளான்ஸில், ஃபங்கையில், சில ப்ரோட்டிஸ்டில் நமக்கு செல் வால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ outer to the plasma membrane in case of fungi and plants நமக்கு என்ன இருக்கும்? செல் வால் வந்து present ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்கேல செல் வால் எதால மேடப் ஆயிருக்கும்? செல்லுலோஸ், கேலக்டன்ஸ், மேனன்ஸ். பாருங்க, செல்லுலோஸ், கேலக்டன்ஸ், மேனன்ஸ், சில மினரல்ஸ் லைக் கால்சியம் கார்பனேட்டால நமக்கு இங்க செல் வால் வந்து மேடப் ஆயிருக்கும். ஓகே, தென் வாட் அபவுட் த பிளான்ட்ஸ்? ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் பிளான்ட் செல் வால் இஸ் மேடப் ஆஃப் cellulose, hemicellulose, pectin and protein. இதால இது மேடப் ஆயிருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆல்கேல செல் வால் எதால மேடப் ஆயிருக்கு? cellulose, galactans, mannans and minerals like calcium carbonate. Okay, whereas in case of plantsல cellulose, hemicellulose and pectin, protein இது எல்லாத்தாலையும் மேடப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ யங் செல் வால் இருக்கும்போது, ஓகே, யங் பிளான்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு இங்க ஒன்லி பிரைமரி செல் வால் மட்டும்தான் இருக்கும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இது ஒரு யங் செல். ஓகேவா? ஸோ யங் செல்லா இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு ஹேவ் ஒன்லி பிரைமரி செல் வால் மட்டும்தான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அதே மாதிரி இன்னொரு செல் எடுத்துக்கலாம். ஸோ இது பக்கத்துல இன்னொரு செல் இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு யங் செல் தான். அப்ப இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹேவ் ஒன்லி பிரைமரி செல் வால் மட்டும் தான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஃபைனா? ரைட். ஸோ தென் இந்த செல் வந்து மெச்சூர் ஆக 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 இங்க என்ன ஆகும்னா inner to the primary cell wall. Okay, inner to the primary cell wall நமக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது? There will be a formation of secondary cell wall. ஓகேவா? பிகாஸ் செல் வந்து மெச்சூர் ஆகும்போது இங்க பிரைமரி செல் வால் என்ன ஆகும்? டிமினிஷ் ஆகும். அப்ப டிமினிஷ் ஆகும்போது இன்னர் டு த பிரைமரி செல் வால் நமக்கு யார் ஃபார்ம் ஆக போறா? செகண்டரி செல் வால் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப யங் செல்லா இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு ஹேவ் ஒன்லி பிரைமரி செல் வால் மட்டும்தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது என்னது? யங் செல்லா இருக்கும்போது பிரைமரி செல் வால் இருக்கும். ஓகேவா? செல் மெச்சூராக இன்னர் டு த பிரைமரி செல் வால் இங்க என்ன ஃபார்ம் ஆக போகுது? நமக்கு செகண்டரி செல் வாலும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரைட். தென் இந்த ரெண்டு செல்லை கனெக்ட் பண்றதுக்கு, ஸோ இந்த ரெண்டு செல்லை கனெக்ட் பண்றதுக்கு we are having some intercellular junction which is known as plasmodesmata. ஓகேவா? இங்க என்ன இருக்குன்னா நமக்கு plasmodesmatal கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த plasmodesmatal கனெக்ஷன் என்ன பண்ண போகுது? ஸோ இந்த செல்லோட சைட்டோபிளாசமையும் இந்த செல்லோட சைட்டோபிளாசமையும் கனெக்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதாவது சிம்பிளா என்ன சொன்னா, இட்ஸ் ஒரு இன்டர்செல்லுலர் ஜங்ஷன் தான் யாரு? plasmodesmata. ஓகேவா? சரி. ஓகே, இப்போ இந்த ரெண்டு செல்லையும் ஒன்னா ஹோல்ட் பண்றதுக்கு we are having some glue. ஓகேவா? இந்த ரெண்டு செல்லை ஹோல்ட் பண்றதுக்கு we are having some glue. ஓகேவா? அந்த க்ளூவை தான் என்ன சொல்றோம்? மிடில் லாமெல்லை. வாட் இஸ் திஸ்? இட் இஸ் த மிடில் லாமெல்லை. ஓகேவா? ஸோ மிடில் லாமெல்லை என்ன பண்ண போகுது? ரெண்டு செல்லை வந்து ஹோல்ட் பண்ண போகுது. அதாவது ரெண்டு செல்லோட பிரைமரி செல் வாலை தான் மெயினாக அது ஹோல்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி செல் வால் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மோர் பிரைமரி செல். அப்போ இந்த ரெண்டு பிரைமரி செல் வாலை ஹோல்ட் பண்ண போது யாருன்னா நம்மளோட மிடில் லாமெல்லை. இந்த மிடில் லாமெல்லை எதால மேடப் ஆயிருக்கு? திஸ் மிடில் லாமெல்லை இஸ் மேடப் ஆஃப் கால்சியம் பெக்டேட்டால இது மேடப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மெயினாக பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் see what they have given. ஸோ பார்க்கலாம். ஸோ யங்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும்போது இங்கே என்ன மட்டும் தான் இருக்கும்? இட் வில் பி ஹேவிங் ஒன்லி பிரைமரி செல் வால். ஓகேவா? என்ன இருக்க போது? பிரைமரி செல் வால் மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த செல் க்ரோ ஆக இந்த பிரைமரி செல் வால் வந்து என்ன இருக்குன்னா இது வந்து ஃபிளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தென் மெச்சூராக நமக்கு பிரைமரி செல் வால் என்ன ஆக போகுது? டிமினிஷ் ஆக போகுது. அப்போ டிமினிஷ் ஆகும்போது இன்னர் டு த பிரைமரி செல் வால், கொஸ்டின்ல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அவுட்டர் டு த பிரைமரி செல் வால் செகண்டரி செல் வால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஸோ இன்னர் டு த பிரைமரி செல் வால் தான் என்னது? செகண்டரி செல் வால் வந்து ஃபார்ம் ஆகும் இங்க இன்னர் சைடு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் we are having the middle lamella. Middle lamella என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் as a glue மாதிரி. முன்னாடி சொன்னேன் இல்லையா? இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் as a glue. அப்போ என்ன பண்ண போகுது? இது ரெண்டு செல்லையும் ஒன்னா ஹோல்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இந்த மிடில் lamella எதால மேடப் ஆயிருக்கு? இட் இஸ் மேடப் ஆஃப் கால்சியம் பெக்டேட்டால இது மேடப் ஆயிருக்கு. ரைட். தென் செல் வாலி மிடில் லாமெல்லையும் தாண்டி ஓகேவா யாரு? இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, நமக்கு செல் வால் இருக்கு. ஓகே, செல் வால் இருக்கு அவுட்டர்ல. தென் மிடில் லாமெல்லா. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி போறது யாரு? இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஸோ அதான் என்ன சொல்றாங்க? செல் வால் அண்ட் மிடில் லாமெல்லை were traversed by whom? Plasmodesmata. The plasmodesmata என்ன பண்ண போகுது? It is going to connect the cytoplasm of the neighboring cells. Okay, nearby cells ஓட cytoplasm கனெக்ட் பண்ண போறது யாருன்னா இந்த plasmodesmata தான். ஓகேவா?
secondary cell wall is formed between the space between the primary cell wall and secondary cell wall. Yes, with plasma membrane. Wait a minute. So பாருங்க, so இதுக்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கும், இதுக்குள்ள தான் நமக்கு plasma membrane இருக்க போகுது. Okay, so இதுக்குள்ள என்ன இருக்கும், we'll be having the plasma membrane. இப்போ பாருங்க, this is plasma membrane. அப்போ நம்மளோட primary cell wallக்கும் plasma membraneக்கும் in between like a gapல தான் என்ன ஃபார்ம் ஆக போகுது, இந்த secondary cell wall ஃபார்ம் ஆக போகுது. கிளியரா? Okay, clear as Srithan? Okay. So next, functions of cell wall. Cell wall வந்து ரொம்ப rigid-ஆ இருக்கும் இல்லையா? அப்போ rigid-ஆ இருந்தா என்ன பண்ணும்? It is going to give the shape. Okay, shape கொடுக்கும். It is going to give the mechanical support also. Okay. Then cell to cell interaction-க்கு இது helpful-ஆ இருக்கும். And வேற ஏதாவது undesirable macromolecules செல்லுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரு barrier-ஆ யார் act ஆக போறா? இந்த cell wall தான் வந்து act ஆக போகுது. It is going to act as a barrier for undesirable macromolecules like bacteria. வேற ஏதாவது நம்ம செல்லுக்குள்ள enter ஆகாம barrier-ஆ இருக்க போறது யாரா? இந்த cell wall தான். These are the functions of cell wall. Okay, shape கொடுக்குது, mechanical support கொடுக்குது, cell to cell interaction கொடுக்குது. Okay, then undesirable macromolecules. Okay, இங்க cell to cell interaction okay யாரோடது, cell wall ஓடது, plasma membrane ஓடது கிடையாது. Don't confuse. Okay. So next, endomembrane system. Endomembrane. Okay, endona என்னது, inside. Inside the membrane நமக்கு சில organelles வந்து என்ன பண்ண போறாங்க, they are going to functionally coordinated. Okay, அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம், endomembrane system. Okay, so பாருங்க, group of membranous organ, they are functionally coordinated. Okay, இப்போ functionally coordinated னா அவங்க ஒரு சிஸ்டம் மாதிரி வேலை செய்றாங்களா? ஸோ அப்போ அவங்க சிஸ்டம் மாதிரி வேலை செய்யறதுனால அவங்க நம்ம என்ன சொல்ல போறோம், endomembrane system. Okay, அப்போ இந்த endomembrane systemல யார் யார் தான் இருக்கா? So in the endomembrane system we are having the endoplasmic reticulum, Golgi bodies, vacuole and lysosomes. Okay, so ஞாபகம் வச்சுக்கோங்க, all these were single membrane bound organelle தான். Okay, all of them are யாரு, they all are single membrane bound. இவங்க எல்லாருமே சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆகலாம். ஓகே, நமக்கு மூணு டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆக நம்ம பார்க்க போறோம். மைட்டோகாண்ட்ரியா, then chloroplast, and we are having one more organ, that is nucleus. இவங்க மூணு பேர் மட்டும் தான் டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆக, and we are having two நான் மெம்பரேன் பவுண்ட் ஆகலாம். யாருன்னா ரைபோசோம்ஸ் as well as centriole. ஓகே, அதாவது சென்ட்ரோசோம். ஓகே, இவங்க மட்டும் தான் நான் மெம்பரேன். ஸோ மித்த எல்லாருமே சிங்கிள் மெம்பரேன் பவுண்டுக்குள்ள தான் வர போறாங்க. ஸோ இங்க எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல யார் யாரு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி பாடிஸ், லைசோசோம், வாக்யூல், இவங்க எல்லாம் எதுல கோஆர்டினேட்டர், அதனால ஃபங்க்ஷனலி கோஆர்டினேட்டர். அதனால தான் அவங்களை என்ன சொல்றோம், எண்டோமெம்பரேன் சிஸ்டம். ஓகே, ஒரு செல் எடுத்து டிரா பண்ணிக்கலாம். Let us consider this is cell. ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு செல்லு. ஓகே, ஸோ அந்த செல்லில் நம்ம கண்ட்ரோல் சென்டர் யாரு, நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, this is a nucleus. Okay, so nucleusக்கு வெளியே யார் வரா, நம்மளோட endoplasmic reticulum வந்து டெவலப் ஆகும். Okay, this is endoplasmic reticulum. Then இந்த endoplasmic reticulumல இருந்து மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும், vesicles ஆ ஃபார்ம் ஆகும். Okay, then இந்த vesicles எங்க ஃபியூஸ் ஆக போகுது, it's going to fuse in the Golgi bodies. Golgi bodiesல ஃபியூஸ் ஆகும். Then further அந்த Golgi bodiesல என்ன ஆகும்னா further இது ப்ராசஸ் ஆகும். Process again they will be released as a lysosomes or else they may released in the vacuolar form ஆவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இது nucleus. Okay, then we are having the endoplasmic reticulum, then further Golgi bodies. Okay, Golgi bodies, then further it may be developed into a lysosomes. ஓகேவா, lysosomes ஆவோ vacuolaவோ மாற போறாங்க. ஸோ அதான் என்ன சொல்றோம், they all are functionally coordinated, right? So upon endomembrane system we are having the endoplasmic reticulum, Golgi bodies, lysosome and vacuole. First we will discuss about the endoplasmic reticulum. So இந்த endoplasmic reticulum என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற intercellular spaces, ஓகேவா, intracellular space என்ன பண்ண போகுது, இது ரெண்டா டிவைட் பண்ண போகுது. intracellular space என்ன பண்ணுது, ரெண்டா டிவைட் பண்ணுது. ஒன்னு வந்து luminal compartment, இன்னொன்னு extra luminal compartment. ஓகேவா, so same cell தான். ஓகே, then nucleus, endoplasmic reticulum. ஓகேவா, ஸோ endoplasmic reticulum என்ன சொல்லுவாங்கன்னா, scattered network of tubules. ஓகேவா, throughout the cytoplasm அவங்க ஸ்ப்ரெட் ஆயிருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, this is nucleus and this is ER. ஓகேவா, ரைட்டா. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இது நம்மளோட இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸை ரெண்டா பிரிக்குது. ஹவ் பார்க்கலாமா? ஸோ இதுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் இருக்கு, ER-குள்ள இருக்க ஸ்பேஸை நம்ம என்ன சொல்ல போறோம், ER-குள்ள இருக்க ஸ்பேஸை நம்ம என்ன சொல்றோம்னா, we are going to call it as a luminal. Okay, it is a luminal compartment. Okay, then
outside the ER. That's our cytoplasm. So outside the ER we are having the cytoplasm. Okay. So in the cytoplasm we are going to call it as a extraluminal compartment. What is this? Extraluminal compartment. Okay. So ER is going to separate the intracellular spaces into a luminal compartment and extraluminal. Luminal within the ER, extraluminal na cytoplasm. Okay. Then ER we classify rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. Either based on classify based on the presence or absence of RBC. Okay. So ER we are going to classify ER into two. Okay. Either one is the rough endoplasmic reticulum, another smooth endoplasmic reticulum. Okay. Either based on the presence or absence of ribosomes. Okay. So for ribosomes we are going to call them as a rough endoplasmic reticulum. Okay, for ribosomes we are going to call them as a smooth endoplasmic reticulum. Okay. So for rough endoplasmic reticulum here ribosomes present. Okay, here are present ribosomes present. So you can see in the image, you can see. So these all are ribosomes. Okay, upper rough endoplasmic reticulum ribosomes present. But ribosomes present ribosomes it is going to involve in the protein synthesis. Okay, involve the protein synthesis involve. Okay, upper smooth endoplasmic reticulum ribosomes but ribosomes it is not going to involve in the protein synthesis. Instead of that, it is going to involve in the lipid synthesis. Okay, lipid synthesis involve. You can see here this is smooth endoplasmic reticulum. Here ribosomes ribosomes it is not going to involve in the protein synthesis. Okay, so we are classify based on the presence or absence of ribosomes. Okay, ribosomes present in the rough. Okay, ribosomes absent in the smooth endoplasmic reticulum. Okay, so for rough endoplasmic reticulum ribosomes ribosomes they are going to involve in the protein synthesis. Okay, ribosomes smooth endoplasmic reticulum is going to involve in the synthesis of lipid and steroid hormones like synthesis they are going to involve. Okay, right? So so ரெண்டு டைப் ஓகேவா எதை பேஸ் பண்ணி ரைபோசோம்ஸ் இருக்கா இல்லையா so for ribosomes இருந்தா அவங்க யாரு தேவை rough endoplasmic reticulum for ribosomes absent ஆயிருந்தா if ribosomes are absent they are going to call this a smooth endoplasmic reticulum. Okay, rough endoplasmic reticulum is going to involve in the protein synthesis and secretion. Okay va, so நம்ம nucleus oda outer membrane extension தான் என்னது ER நான் already சொல்லியிருந்தேன். Okay, அதுல மெயினா யாருன்னா first RER தான் வரும், then தான் SCR நமக்கு வரப்போகுது. Okay, right? Then in the SCR la namak protein synthesis nadakka povilla. Instead of that, lipid synthesis is going to take place, as well as in case of animal cells they are going to involve in the synthesis of steroidal hormones also. Okay, so next we are having the Golgi bodies. Okay, va nama ER kaduthu namak enna irukku podu Golgi bodies vandu irukku podu. Okay, coven SCR. Okay va, SCR la namak enna irukadu, SCR la ribosomes vandu irukadu. Okay, fine. Okay, Golgi bodies. Okay, so appo inga na enna draw pandren, it is a nucleus. Okay, it is nucleus. Nucleus la irundhu yaru namoda ER irukku. So ER irukku, nucleus namoda endoplasmic reticulum. Okay, so appo endoplasmic reticulum materials ella enna agudhu, they will be released in the form of vesicles. Okay va, so இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி vesicles they will be releasing. Okay, so இந்த vesicles la எங்க வந்து fuse ஆக போகுது, all these vesicles they are going to fuse in the Golgi bodies. Okay, right? So this is a cistern. இதான் என்ன சொல்றோம், cistern. இந்த cistern பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி parallel நல்லா டைட்டா அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. அதான் என்ன சொல்றாங்க, they will be arranged concentrically அப்படினு சொல்லிருப்பாங்க. Okay, so இதுல ரெண்டு phase இருக்கு. ஒன்னு வந்து என்னது, இது வந்து trans phase அப்படினு சொல்றோம். Okay, இது வந்து நம்ம என்ன சொல்றோம், will be calling it as a cis phase. Okay, what is this? இதுதான் என்னது, cis phase நம்ம சொல்றோம். What is this? Cis phase. Okay, cis phase வந்து இன்னொரு நேம் இருக்கு, it is a forming phase னு சொல்றோம். Or else we can call it as a convex
ஓகே நம்ம என்ன சொல்றோம் கான்வெக்ஸ்னு சொல்றோம் பிகாஸ் நம்ம ERல இருந்து கம்ப்ளீட்டா ப்ராசஸ் ஆகிற மெட்டீரியல்லாம் என்ன பண்ணும் இந்த சிஸ் ஃபேஸ்ல தான் வந்து ஃபியூஸ் ஆகும் அப்போ சிஸ் ஃபேஸ்ல வந்து ஃபியூஸ் ஆகுதுன்னா அப்போ இந்த சிஸ் ஃபேஸ்ல இருந்து என்ன பண்ண போறோம் நம்ம நியூவா ஏதோ ஃபார்ம் பண்ண போறோம் ரைட் இல்லையா ஸோ அப்போ நியூவா ஏதோ ஃபார்ம் பண்ணா சிஸ் ஃபேஸ் நம்ம என்ன சொல்றோம் forming phase and it is convex in nature right then அப்போ இங்க வந்து மெட்டீரியல் என்ன ஆகும் நல்லா ஃபர்தரா ப்ராசஸ் ஆகி அவங்க எந்த ஃபேஸ் வழியா ரிலீஸ் ஆகும்னா they will be releasing from the trans phase அப்போ இந்த ஃபேஸ் என்ன சொல்லலாம் நம்ம trans phase னு சொல்லலாம் ஓகேவா அப்போ trans phase cis phase வந்து ஃபார்மிங்னா trans phaseல என்ன ஆகும் கம்ப்ளீட்டா ப்ராசஸ் ஆன மெட்டீரியல் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம்னா maturing phase what is this maturing phase அப்போ இது convex னா அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் concave ரைட்டா ஸோ இதெல்லாம் தான் நம்ம கொஸ்டின்ல கேட்பாங்க ஸோ இந்த cis phase trans phase பாருங்க they were totally different but they are interconnected ஓகேவா ஸோ ரெண்டு பேருமே totally different தான் but they are interconnected okay then in the Golgi apparatus யார் டிஸ்கவர் பண்ணானா it was discovered by Camillo Golgi in the year 1898 ஓகேவா ஸோ இதில் நிறைய flat and disc like structures இருக்க போது which is known as cistern இந்த சிஸ்டர்ன் என்ன பாருங்க 0.5 to 1 micrometer in diameter இருக்க போது they were arranged parallelly ஓகேவா ஒண்ணுக்கு ஒன்று parallel இங்க அப்படியே அரேஞ்ச் ஆயிருக்காங்க ஓகே ரைட் ஸோ இங்க நமக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்க போது ஸோ பாருங்க convex cis phase which is also known as forming phase okay then concave trans phase இருக்குது ஓகேவா இந்த trans phase என்ன சொல்லலாம் maturing phase because completely processed material எல்லாமே இந்த trans phase வழியா தான் ரிலீஸ் ஆக போகுது அதனால இதை என்ன சொல்றோம் trans phase இந்த cis phase trans phase entirely different இருந்தாலும் but they are interconnected இது NEET examல கூட கேட்டிருக்காங்க so it is very very important statement okay right so அதே diagram தான் பாருங்க so நம்மளோட nucleus ER then ER ல இருந்து வர மெட்டீரியல் இங்க ஃபியூஸ் ஆகுது இந்த cis phaseல ஃபியூஸ் ஆகும் and நமக்கு trans phase வழியா they will release ஓகேவா அப்ப trans phase என்ன சொல்லலாம் concave phase maturing phase okay so இங்க வர மெட்டீரியல்லாம் என்ன ஆக போகுது they will be processing okay இங்க எல்லாமே இப்படி process ஆகி கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆனா இப்படி ரிலீஸ் ஆகும் அப்ப கோல்ஜி பாடிஸோட மெயினான ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லலாம் PPT ஓகேவா அதாவது என்னன்னா ப்ராசஸிங் பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஓகேவா ஸோ ERல இருந்து வர மெட்டீரியல் எல்லாத்தையும் என்ன பண்ண போகுது ப்ராசஸ் பண்ண போகுது தென் அகைன் என்ன பண்ணும் இந்த மாதிரி வெசிக்கிளா பேக் பண்ணும் வெசிக்கிளா பேக் பண்ணிட்டு டார்கெட் ஆன இடத்துக்கு என்ன பண்ணும் இட் வில் டிரான்ஸ்போர்ட் ஓகே இட் மேபி வித்தின் த செல்லுக்குள்ள இருக்கலாம் ஆர்எஸ் இட் மேபி டிஃப்ரெண்ட் செல்லா கூட இருக்கலாம் ஓகே ஸோ பாருங்க இதோட ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது பாருங்க மெட்டீரியல்ஸை இது ஃபர்தரா என்ன பண்ணுது மாடிஃபை பண்ணுது அதாவது ப்ராசஸிங் பண்ணுது ஓகேவா தென் அகைன் இது என்ன பண்ணுது வெசிக்கிள் மாதிரி பேக் பண்ணுது ஓகே ப்ராசஸிங் தென் பேக்கிங் தென் எந்த டார்கெட் தேவையான இடத்துக்கு என்ன பண்ணுது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்போ என்ன சொல்லலாம் ப்ராசஸிங் பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஓகேவா தென் இந்த கோல்ஜி பாடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இயரோட ஃபியூஸ் ஆயிருக்கும் ஸோ அதெல்லாம் சிஸ் ஃபேஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க ரைட் தென் protein synthesis by ribosomes present on the ER இதை யார் மாடிஃபை பண்றா கோல்ஜி பாடிஸா மாடிஃபை பண்ணுது அண்ட் இது எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது they were released from the trans phase okay these are the functions of Golgi bodies and இதோட லாஸ்டா ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு that is they are going to act as a site for synthesis of glycoproteins and glycolipid ஓகேவா so NEET 2024 ல கூட இது கேட்டிருக்காங்க it is very very important ஓகேவா so glycoprotein glycolipidல இது எங்க தேவைப்படும்னா நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேனுக்கு தேவைப்படும் so அந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு தேவையான glycoprotein glycolipidல யார் சிந்தசிஸ் பண்ண போறா இந்த Golgi bodies தான் நமக்கு என்ன பண்ண போறாங்க they are going to synthesis then moving to the lysosomes okay va so idu varaiku edha doubt irukka students Sanjay Kumar Ragavi Gokul Mohan idu varaiku edha doubt irukka nam further polama father of ecology ya Gokul okay fine இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா நான் எடுத்து போலாமா ஓகே பக்கா ஓகே
ஸோ அடுத்து போகலாம் லைசோசோம். ஓகேவா, இது இன்டெரக்டா என்ன சொல்றாங்க பாருங்க, மெம்பரைன் பவுண்ட் வெசிக்கல். இப்போ மெம்பரைன் பவுண்ட் வெசிக்கல்னா அது என்னன்னா, ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் மெம்பரைன். ஓகேவா, முன்னாடி நான் சொன்னேன் நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்க எல்லா ஆர்கனும் தே ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் மெம்பரைன் சொன்னேன் இல்லையா. ஸோ அதான் இது இன்டெரக்டா இங்க சொல்றாங்க. ஸோ இது எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது, நம்ம கோல்ஜி பாடிஸ்ல ஃபர்தராக ப்ராசஸ் ஆகி ரிலீஸ் ஆகிற வெசிக்கல் தான் என்னவா டெவலப் ஆகிறாங்கன்னா, they are going to develop into a lysosomes. ஓகேவா, ஸோ அப்போ லைசோசோம் இது வெசிக்கல் தானே. அப்போ இந்த வெசிக்கலுக்குள்ள என்ன இருக்குன்னா, they will be having, okay, let us consider the lysosome. It will be having the hydrolytic enzyme. இதுக்குள்ள ஃபுல்லா அரௌண்ட் ஒரு 47 to 50 டைப் ஆஃப் என்சைம்ஸ் இதுக்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்க போகுது. ஸோ அதான் என்ன சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் ஆல் த டைப் ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் எல்லாமே எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இந்த லைசோசோம்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க, கார்போஹைட்ரேசஸ், நம்மளோட ஹைட்ரோலைசஸ், then proteases, lipases, இது எல்லாமே present ஆயிருக்கும். Okay, then they can digest the nucleic acid கூட அவங்களால digest பண்ண முடியுமா. அப்ப nucleic acid கூட அவங்களால digest பண்ண முடியுமா, அப்ப இங்க என்ன இருக்க போகுது, nucleases கூட இருக்க போகுது. then important question, இதுல இருக்க enzymeலாம் எப்ப active ஆகும், they will be active at the acidic pH. Okay, acidic pH தான் activate ஆவாங்க. so the basic அந்த மாதிரி கொடுக்கலாம். okay, lysosomes ரொம்ப ரொம்ப important. ஓகேவா, so 4 பாயிண்ட்லாம், இந்த 4 பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். Okay, so next moving to the vacuole. Okay, so vacuole paranga, it is also membrane bound sac which is present in the cytoplasm. Okay, so enna solranga paranga, membrane bound space which is present in the cytoplasm. Generally vacuole வந்து என்ன பண்ணனா, waste எல்லாம் ஸ்டோர் பண்ண students, that is going to store the water, sap, excretory product which is not at all useful for the cell. தேவையில்லாத எல்லாத்தையும் தான் இந்த வாக்யூல் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ல எடுத்துக்கலாமே. ஸோ இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ல இருக்க வாக்யூல் தான் நம்ம என்ன சொல்ல போறோம், சாப் வாக்யூல். அப்போ பிளான்ட்ல அந்த சாப் வாக்யூல் எவ்வளோ ஆக்குபை பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு ஆக்குபை த 90% ஆஃப் வால்யூம் இன் கேஸ் ஆஃப் பிளான்ட் செல்ல. ஓகேவா, ரைட். தென் வாக்யூல்குள்ள போலாமா ஃபர்தரா. ஸோ லெட் அஸ் கன்சிடர் இதுதான் ஒரு செல். ஓகே, ஸோ இட் இஸ் அ பிளான்ட் செல்னா, அப்போ இது செல் வால், இன்னும் டு த செல் வால் நமக்கு என்ன இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன், இந்த ஸ்டோரி எல்லாம் இருக்கட்டும். ஓகே, தென் நமக்கு வாக்யூல் ஒரு சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ இது ஒரு சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆகணும்னால இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ மெம்பரைன். இந்த மெம்பரைன் தான் நான் என்ன சொல்ல போறேன், டோனோபிளாஸ்ட். ஓகே, திஸ் இஸ் வாக்யூல். ஓகேவா, ஸோ இந்த வாக்யூல், இந்த மெம்பரைனை தான் நம்ம என்ன சொல்றோம், டோனோபிளாஸ்ட். ஓகே, ஸோ இந்த டோனோபிளாஸ்டோட வேலை என்ன, டோனோபிளாஸ்டோட வேலை என்ன. So let us consider cytoplasm. ஓகேவா, சைட்டோபிளாசம்ல இருக்கிற மினரல்ஸ், அயான்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா, அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் இது மூவ் பண்ணும். ஓகேவா, என்ன பண்ணுது, அகைன்ஸ்ட். பிகாஸ் சைட்டோபிளாசம்ல ஆல்ரெடி என்ன ஆகும், அயன்ஸோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இது அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் மூவ் ஆனா, அப்போ ஆல்ரெடி வேக்யூல என்ன இருக்கு, அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவே இருக்கு. ஓகே, அப்போ இது என்ன பண்ணுது, லோயர் டு ஹையர் இது மூவ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் மூவ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்துருப்பாங்க. லெட்ஸ் see பாருங்க. ஸோ டோனோபிளாஸ்ட் இது என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு மூவ் த அயான்ஸ், என்ன பண்ணுது, அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஓகேவா, அப்போ இப்படி கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. இப்படி கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும்போது சைட்டோபிளாசம் அயன்ஸோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். வேற வேக்யூல் எப்படி இருக்கும், அயன்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, இப்படியே கண்டினியூஸா நடந்துட்டே இருந்தா, ஸோ நம்ம வேக்யூல்ல அயன்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் when compared to the cytoplasm. ஓகேவா, திஸ் இஸ் a story about the நம்மளோட சாப் வேக்யூல். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் என்னது, சாப் வாக்யூல் சம்பந்தமா பார்க்க போறோம். தென் ஃபர்தர் மூவிங் டு த என்னது, கான்ட்ராக்டல் வாக்யூல். என்னது, கான்ட்ராக்டல் வாக்யூல், அந்த நேம்லயே இருக்கு பாருங்க, கான்ட்ராக்டல் வாக்யூல். அப்ப அதனால என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கோ ஆக முடியும், ஸ்வெல்லோ ஆக முடியும். ஓகே, இப்ப கான்ட்ராக்டல் வாக்யூல் எங்க பார்க்கலாம், we can see this contractile vacuole in case of amoeba-ல பார்க்க போறோம். இது மெயினான வேலை என்னன்னா, excretion and osmoregulation. தேவையில்லாத எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணும், வெளியே தள்ளும். ஸோ அதான் என்ன சொல்றோம், இட் இஸ் கோயிங் டு இன்வால்வ் இன் த எக்ஸ்கிரீஷன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு இன்வால்வ் இன் த ஆஸ்மோரெகுலேஷன்ல இன்வால்வ் ஆக போகுது. ஆஸ்மோரெகுலேஷன் என்ன, செல்லுக்கு தேவையில்லாம எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணும், இந்த வேக்யூல் மூலமா தான் வெளியே தள்ளும். ஓகேவா, ஸோ அப்போ கான்ட்ராக்டல் வேக்யூல் எங்க பார்க்கலாம், அமீபால. இதோட மேஜரான வேலை என்ன, ஆஸ்மோரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஓகே, தென் லாஸ்டா we are having the food vacuole. ஃபுட் வேக்யூல் என்ன பண்ணும், பேர்லேயே இருக்கு இல்லையா, ஃபுட் வேக்யூல் என்ன பண்ணும், இட் இஸ் கோயிங் டு என்கல்ஃப் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, யார் என்கல்ஃப் பண்ண போது, இட் இஸ் கோயிங் டு என்கல்ஃப் த ஃபுட் வேக்யூல். இது எங்க பார்க்கலாம், இட் கேன் சீன் இன் த ப்ரோட்டிஸ்ட். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அமீபால என்ன இருக்கு, கான்ட்ராக்டல் வேக்யூல். ஃபுட் வேக்யூல் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, இன் கேஸ் ஆஃப் ப்ரோட்டிஸ்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, OG ஆஃப் பாட்னியா பயோடெக் அப்டேட். ஓகே, கொடுத்துடலாம்.
Sir, contractile vacuole means contractile and the name it can shrink and swell. Okay va, surungo swell. Okay, so let us consider starting la inga enna irukku excretory products ella romba kammiya irukku, appo ena kuttiya irukum. Then perisa adhaadu waste ella store ena podu size perisaite irukku. Once it touches the plasma membrane irukra waste ella veliya anupidum. Okay va, so it may be water ah irukkalam illa thevillada excretory products ah kuda irukkalam. Okay, then அப்ப அதெல்லாத்தையும் வெளியே தள்ளிடுச்சு. வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் என்ன அகைன் என்ன ஷ்ரிங்க் ஆயிடும். திருப்பி வேஸ்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ண என்ன இது ஸ்வெல் ஆகும். ஓகே ரைட். ஸோ ஓகே பிளான் கிங்டம் எப்போ நம்ம கொடுத்துடலாம். ஓகே டிஸ்போர்ட் கிங் தலைவா. ஓகே தேங்க்யூ டிஸ்போர்ட் கிங். ஓகே ப்ரொட்டஸ்டன்ஸ் லைக் பாரமீசியம் சொல்லலாமா? எஸ் வி கேன் சே. ஓகே தே வில் பி ஹேவிங் த இந்த ஃபுட் வேக்யூல் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே பட் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அமீபா ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, அமீபால கான்ட்ராக்டல் வேக்யூல், ப்ரொட்டஸ்ட்ல ஃபுட் வேக்யூல். ஓகே ஓகே மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஓகேவா, புரியுதா? ஓகே நம்ம அடுத்து போகிறது டபுள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் மைட்டோகாண்ட்ரியா. நமக்கு லோவர் கிளாஸ்லேருந்தே இந்த மைட்டோகாண்ட்ரியா பற்றி படிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா இட் இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்ல போகிறோம். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அ யாரு எனர்ஜி கரன்சி இதை ப்ரொடியூஸ் பண்ண போகுது, தட் இஸ் ஏடிபி இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்கிறோம்? Powerhouse of the cell. Okay, it's a powerhouse of cell. Okay va, so appo prokaryote oda respiration ki yaar helpful ah irpa? Prokaryote oda respiration yaar helpful ah irpa? Comment பண்ணுங்க பாப்போம். Because it is going to produce the ATP, right ah? So appo so இங்க மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன பண்ணுது, ரெஸ்பிரேஷன் இன்வால்வ் ஆக போகுது. வேற மீசோசோம்ஸ் இன் கேஸ் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் செல்ல இட் இஸ் கோயிங் டு இன்வால்வ் இன் த ரெஸ்பிரேஷன். ஓகேவா, ஸோ இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ சைட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். என்ன ரெஸ்பிரேஷன்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேவா, இப்போ சைட் ஃபார் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் கேட்டால் மைட்டோகாண்ட்ரியா. இதே ப்ரோகேரியோட்டிக் செல்லில் என்னது 145 வாட்சிங் லைவா? ஓகே ஓகே மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஓகே 145 சரி ஃபைன். ஓகே சைட் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் யாரு? மைட்டோகாண்ட்ரியா. இதே மாதிரி நம்மளோட ப்ரோகேரியோட்டிக் செல்லில் ரெஸ்பிரேஷன் யார் இன்வால்வ் ஆக போகிறோம்? நம்ம மீசோசோம்ஸ் தான். ஓகேவா ரைட். ஸோ பார்க்கலாம் இந்த மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம எப்போ கிளியராக விசிபிளாக இருக்குன்னா ஒன்லி ஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான். ஓகேவா, யாரை வச்சு ஸ்டெயின் பண்ணுவோம்? ஜானஸ் கிரீன் பி வச்சு ஸ்டெயின் பண்ணும்போது மட்டும் தான் மைட்டோகாண்ட்ரியா நமக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட நம்பரு, சைஸு, ஷேப்பு இது எல்லாமே என்ன பண்ண போகுது? வேரி ஆக போகுது. எதை பேஸ் பண்ணி? அந்த ஒரு பர்டிகுலர் செல்லோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து இது வந்து என்ன ஆக போகுது? இட் இஸ் கோயிங் டு வேரி. ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் இப்போ பேர்டோட விங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விங்கில் இருக்க செல்லுக்கு மைட்டோகாண்ட்ரியா நிறைய தேவையா கம்மியாக வேணுமா? பிகாஸ் அங்கே விங்ஸ் வந்து கண்டினியூஸாக யூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அப்போ மைட்டோகாண்ட்ரியா சைஸ், நம்பர், ஷேப் எல்லாமே இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போது அதே மாதிரி இப்போ மற்ற பாடி செல்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க செல்ஸில் மைட்டோகாண்ட்ரியோட நம்பர் என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ அதான் செல்லோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து மைட்டோகாண்ட்ரியா நம்பர், ஷேப்பு, சைஸ் எல்லாமே வேரி ஆக போகுது. ஓகே, ஜெனரலாக இது எப்படி இருக்கும்? சாசேஜ் ஷேப்பில் இல்லைனா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இதோட டயமீட்டர் பார்க்கலாமா? ஸோ டயமீட்டர் பாருங்கள் 0.2 to 1 micrometer in diameter, but average வந்து என்னன்னா 0.5 micrometer. ஓகேவா, ஸோ தென் இதோட லென்த் வந்து பாருங்க 0.1ல இருந்து 4.1 micrometer வரைக்கும் இதோட லென்த் இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் see the structure of mitochondria. ஓகே, எஸ் எக்ஸ் இது கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் ஷர்மிகா. ஓகேவா, லென்த் டயமீட்டர் நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஓகேவா, மைட்டோகாண்ட்ரியா இஸ் அ டபுள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அவுட்டர் மெம்பரைன் அண்ட் இப்போ ட்ரா பண்ண போது தான் இன்னர் மெம்பரைன். ஸோ இன்னர் மெம்பரைன் நிறைய இந்த மாதிரி இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபோல்டிங்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிறிஸ்டே, விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிறிஸ்டேன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த கிறிஸ்டேல தான் நமக்கு யார் ஸ்டட் ஆயிருப்பா? நம்மளோட ஏடிபி சிந்தேஸ் வந்து ஸ்டட் ஆயிருக்கும். அதாவது F1 பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் தான் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ட்ரா பண்ணலாம். ஸோ இதில் தான் நமக்கு இந்த மாதிரி F1 பார்ட்டிகல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஏடிபி சிந்தேஸ்க்கு இன்னொரு நேம் தான் என்னது? F1 பார்ட்டிகல். அப்போ இதை வச்சு நமக்கு என்ன ஆகும்? ஏடிபி சிந்தேஸ் ஆகும். தென் இதுக்குள்ள இருக்க ஃப்ளூயிட் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? we are going to call it as a mitochondrial matrix. ஓகே, உள்ள இருக்க ஃப்ளூயிட் என்னது? mitochondrial matrix. ஓகே, let's label it. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குது என்னது? this is outer membrane. ஓகே, then further உள்ள இருக்குது என்னது? it is a inner membrane. ஓகே, அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப் தான் என்னது? இட் இஸ் அ இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். வாட் இஸ் திஸ்? இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ், ரைட்? தென் இன்னர் மெம்பரைன்ல ஒரு இன்ஃபோல்டிங் இருக்குன்னு சொன்னா, ஸோ அந்த இன்ஃபோல்டிங் தான் யாரு?
cristae. ஓகேவா, அது என்னது cristae. ஓகே, ஸோ இந்த கிறிஸ்டேல தான் நம்மளோட F1 பார்ட்டிகிள். ஓகே, F1 பார்ட்டிகிள். ஓகே, F1 பார்ட்டிகல் சொல்லலாம், இல்லை ஏடிபி சிந்தசிஸ் சொல்லலாம். அது வந்து ஸ்டட் ஆக போகுது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏடிபி வந்து சிந்தசிஸ் பண்ண போகிறோம். தென் உள்ள இருக்க ஃப்ளூயிட் தான் என்னது, இட் இஸ் அ மேட்ரிக்ஸ். ஓகே ரைட். தென் இந்த அவுட்டர் மெம்பரேன்ல நமக்கு நிறைய போரின் சேனல்ஸ் இருக்கும். ஸோ அவுட்டர் மெம்பரேன் வில் பி more permeable when compared to the inner membrane. ஓகேவா, ஸோ அவுட்டர் மெம்பரேன் நிறைய போரின் சேனல்ஸ் இருக்கனால அவுட்டர் மெம்பரேன் நல்லாவே பெர்மியபிளாக இருக்கும். வேற இன்னர் மெம்பரேன் வில் பி லெஸ் பெர்மியபிள் அப்படின்னு. ஸோ இதே கண்டிஷன் யாருக்கும் சூட் ஆகும்னா நம்மளோட குளோரோபிளாஸ்டுக்கும் சூட் ஆகும். அண்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியால நமக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ ஆல்சோ வில் பி தேர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்க போகுது. அண்ட் இங்கேயுமே நமக்கு பாக்டீரியா மாதிரி 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸும் இருக்கும். டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ இங்க இருக்கும். ஓகேவா ரைட். தென் ரைபோசோம்ஸ் 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் கூட இருக்கும். ஓகே ரைட்டா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பேசிக்காக மைட்டோகாண்ட்ரியா பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, தென் ஃபர்தராக உள்ள போகலாம். வாட் தே ஹவ் கிவன் இன் த கண்டென்ட், லெட்ஸ் சி. ஓகே, ஸோ அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். ஸோ இட் இஸ் அவுட்டர் மெம்பரேன், தென் இன்னர் மெம்பரேன் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கேப் தான் என்னது, இட் இஸ் அ இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். அண்ட் உள்ள இருக்கிற ஃப்ளூயிட் தான் என்ன சொன்னோம், மேட்ரிக்ஸ். அண்ட் இந்த ஒவ்வொரு இன்ஃபோல்டிங்ஸ் தெரியுது இல்லையா, ஸோ இந்த இன்ஃபோல்டிங்ஸ் தான் என்ன சொல்கிறோம், கிறிஸ்டே. ஓகேவா, இந்த கிறிஸ்டேல தான் நம்மளோட ஏடிபி சிந்தசிஸ் எல்லாம் என்ன இருக்க போகுது, ஸ்டட்டடாக இருக்க போகுது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஏடிபி சிந்தசிஸ் என்ன பண்ண போகிறோம், ஏடிபி வந்து நம்ம சிந்தசிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இட்ஸ் அ டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆகுங்கள். ஸோ அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு இங்கே ரெண்டு அக்வஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்க போகுது. ஸோ இன்னர் கம்பார்ட்மெண்ட் தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க, மேட்ரிக்ஸ். ஓகேவா, அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் யாருன்னா நம்மளோட இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். ஓகேவா, இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் தான் இன்டைரக்டா அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா ரைட். ஸோ இந்த இன்னர் மெம்பரேனுக்கு இன்ஃபோல்டிங்ஸ் யாரு, இட் இஸ் அ கிறிஸ்டே. ஓகேவா, கிறிஸ்டே தான் நமக்கு என்ன இருக்கும், F1 F0 பார்ட்டிகல், தட் இஸ் ஏடிபி சிந்தேஸ் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே ரைட். ஸோ தென் ஃபர்தராக பாருங்க, நமக்கு ரெண்டு மெம்பரேனுக்குமே தே வில் பி ஹேவிங் ஓன் என்சைம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரைட் ரைட். ஸோ கிறிஸ்டேன்னு சொன்னால் மைட்டோகாண்ட்ரியா, சிஸ்டர்னே சொன்னால் கோல்ஜி அப்பரேட்டஸ். எஸ், இது கூட நமக்கு மேட்ச்சில் கேட்டிருக்காங்க நீட் எக்ஸாமில். ஓகேவா, ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ்லாம் முக்கியமானதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ராகவ், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் சார். தேங்க்யூ ராகவ், தேங்க்யூ. ஓகே நெக்ஸ்ட். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு மேட்ரிக்ஸில் என்ன இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்க போகுது. அண்ட் இங்கே ரைபோசோம்ஸ் இருக்குது, 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்குது. அப்போ 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருந்தால் அவங்களால என்ன பண்ண முடியுது, they can synthesize the protein. ஓகேவா, நமக்கு தெரியும்ல ரைபோசோம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் ஃபேக்டரிஸ். அப்போ ரைபோசோம்ஸ் இங்கே நடக்கும். அண்ட் இந்த பாக்டீரியா இட் கேன் இந்த மைட்டோகாண்ட்ரியா லைக் பாக்டீரியா இவங்களுமே என்ன பண்ணுவாங்க, they will be undergoing the binary fission. ஓகே ரைட். ஸோ இதோட மெயினான ஃபங்க்ஷன் is going to act as a site for aerobic respiration. அண்ட் இதை நம்ம என்ன சொல்லணும், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொன்னோம், பிகாஸ் இங்கே தான் நமக்கு ஏடிபி சிந்தசிஸ் வந்து நடக்க போகுது. ஓகேவா, ஸோ ஏடிபி தான் நம்ம என்ன சொல்லுவோம், எனர்ஜி கனசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்லையா, ஸோ இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இஸ் தேர் எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. இஸ் தேர் எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட்? மெடிக்கோ ஸ்டூடெண்ட் கிளியர், நிலா வெரி கிளியர். ஓகேவா, ஸோ அப்போ ஒரு 5 minutes பிரேக் போகலாமா? ஸோ 5 minutes பிரேக் போயிட்டு நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க, பிரேக் விடலாம், இல்லைனா அடுத்து போகலாம். What is the difference between 70s and 80s? ஓகேவா, 80s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் எங்கே பார்க்கலாம்னா நம்ம யூக்கரியோட்டிக் செல்லில் பார்க்கலாம். ஓகே, அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ஓகேவா, தென் ப்ரோகேரியோட்டிக் செல். இந்த 3 பிளேஸ் நம்ம என்ன பார்க்கலாம், 70s பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிமைனிங் நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட சர்ஃபேஸில் நம்ம ரைபோசோம்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அது 80s.
அதே மாதிரி ஈக்வரிட்டிக் செல்லோட சைட்டோபிளாஸ்மில் இருக்கிற ரைபோசோம்ஸும் 80s தான். ஓகே 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 5 minutes break எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பிரேக். சாரி. ஓகே டைம் என்னது 7:35. Okay, see you at 7:35 students. Or 5 minutes for them. 5 minutes I will be back.
So hi students, I'm back. Okay, now start the session. Mohan Raj, okay, start பண்ணிரலாம். கவின் ஆரம்பிக்கலாம். Okay. நிலா ரெடியா? போலாமா? மெடிக்கோ ஸ்டூடெண்ட் ரெடியா? ஒரு thumbs up போடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மெடிக்கோ ஸ்டூடெண்ட் உங்க நேம் சொல்ல முடியுமா? Ganapathy sir is goat of botany in Tamil Nadu. Hey, இதெல்லாம் too much இல்ல? ஒரு thumbs up போடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay, Kavin. Okay, next போலாம். Next moving to the plastids. ஓகேவா? plastids வந்து நம்ம எங்க பார்க்கலாம்னா only in case of plantsல and euglena அதுல மட்டும் தான் நம்ம என்ன பார்க்க முடியும், இந்த plastids பார்க்க முடியும். ஓகேவா? சோ அதான் கொடுத்திருப்பாங்க. plastids will be found in all plantsல பார்க்க முடியும் and euglenatsல பார்க்க முடியும். வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த plastids when compared to the mitochondria கொஞ்சம் பெருசா தான் இருப்பாங்க. சோ அதான் they were larger in size. அப்ப ஈஸியா நம்மளால நம்ம மைக்ரோஸ்கோப்பால பார்க்க முடியும். and they will be having some pigments. ஓகேவா? இங்க pigments இருக்க போகுது. அப்ப pigments இருக்கறனால இந்த pigments பேஸ் பண்ணி நம்ம மூணா கிளாஸிஃபை பண்றோம். ஓகேவா? so based on the type of pigments நம்ம மூணா கிளாஸிஃபை பண்றோம். ஓகேவா? ஒன்னு chloroplast, chromoplast and leucoplast. ஓகே, so chloroplast எங்க இருக்கும்? ஜெனரலா நம்ம பிளான்ட்ஸ்ல இருக்கும். so இந்த chloroplast it is going to have the chlorophyll and carotenoids இருக்க போகுது. அப்ப இந்த chlorophyll and carotenoids என்ன பண்ண முடியும்? they can trap the sunlight. அப்ப sunlight trap பண்ணா அவங்க எதுல இன்வால்வ் ஆகலாம்? they are going to involve in the photosynthesis. ஓகே, chloroplast என்ன இருக்கு? chlorophyll and carotenoid இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரால sunlight trap பண்ண முடியும். அப்ப sunlight trap பண்ணா they are going to involve in the photosynthesis. Next we are having the chromoplast. chromaனாலே தெரியுதுல color. ஓகேவா? இது different colors. நம்ம flowers ஓட colors. இந்த colors எல்லாம் கொடுக்கிறது யாருன்னா இந்த chromoplast தான். ஓகே, சோ இங்க ஒரு fat soluble pigment frequent-ஆ கேட்கக்கூடியது. இந்த fat soluble pigmentனா யாருன்னா carotenoids. ஓகேவா? சோ இந்த carotenoids எங்க இருக்கு? it is present in the chromoplast. இந்த carotenoids as well as அதாவது இந்த carotenoids like carotene and xanthophyll இவங்க தான் என்ன கொடுக்க போறாங்க? they are going to give the different colors like yellow color, orange color, red color எல்லாமே கொடுக்கிறது யாருன்னா இந்த chromoplast தான். ஓகேவா? so carotenoids வந்து water soluble கிடையாது, it is a fat soluble. okay, then we are having the leucoplast. okay, so இந்த leucoplast எந்த ஒரு பிக்மெண்ட்டுமே கிடையாது ஸ்டூடண்ட்ஸ். அப்ப பிக்மெண்டே இல்லனா அது கலரா இருக்குமா? சோ அதனால நம்ம என்ன சொல்ல போறோம்? it is a colorless plastids. இது என்னது? colorless plastid. okay, pigment இல்ல, இது கலரும் கொடுக்க போறதில்ல, photosynthesis இன்வால்வ் ஆக போகுது. அப்ப இது என்னதான் பண்ண போகுது? it is going to store the nutrients. இது என்ன பண்ண போகுது? it is going to store the nutrients. ஓகேவா? ரைட். சோ இதுல மூணு டைப்ஸ் இருக்கு. let's see. ஓகேவா? சோ என்னென்னது? amyloplast, eleoplast and aleuroplast. okay, so amyloplast அது நேம்லயே இருக்குலையா, amyloplast. அப்ப it is going to store the starch. okay, என்ன பண்ணுது? starch ஸ்டோர் பண்ணு. then eleoplast is going to store the oil and fats. இது ரெண்டையும் ஸ்டோர் பண்ண போறா? amyloplast ஸ்டோர் பண்ண போகுது. then aleuroplast நம்மளோட மார்ஃபாலஜிலாம் பார்த்துருப்போம் இல்லையா, மெய்ஸ் சீட்ல ஒரு லேயர் இருக்கும், அலிரோன் லேயர். ஓகேவா? ஸோ அந்த லேயர்ல யார் இருப்பாங்கன்னா இந்த aleuroplast தான் இருக்கும். இந்த aleuroplast என்ன பண்ண போகுது? it is going to store the proteins. ஓகேவா? ஸோ இதையுமே கேட்டுட்டே இருப்பாங்க, நமக்கு இன்கரெக்ட் மேட்ச் அந்த மாதிரி கொஸ்டின்ல இதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட்ஸ் நம்ம பிளாஸ்டிட்ஸை மூணா பிரிச்சிருக்கோம். chromoplast, chloroplast and leucoplast. chloroplastல என்ன இருக்கு? chlorophyll, carotenoids இருக்கனால it is going to involve in the photosynthesis. whereas chromoplastல என்ன இருக்கு? fat soluble pigments like carotenoids, அதாவது carotene, xanthophyll இருக்கு. so it is going to give the different colors எல்லாமே கொடுக்க போறோம். and last we are having the leucoplast. இந்த leucoplastல என்ன இல்ல? எந்த ஒரு பிக்மெண்ட்ஸுமே கிடையாது. அப்ப எந்த ஒரு பிக்மெண்ட்ஸுமே இல்லைன்னா அப்ப அவங்க என்ன பண்ண போறது இல்ல? they are not going to trap the sunlight and they are going to involve in the photosynthesis. அது கலரும் கொடுக்க போறது இல்ல. சோ அப்ப இது என்ன பண்ண போகுது? going to store the nutrients students. okay, சோ அப்ப அதுல தான் மூணு டைப் இருக்கு. amyloplast starch ஸ்டோர் பண்ணும், eleoplast oils and fats ஸ்டோர் பண்ணும், then aleuroplast is going to store the protein. ஓகேவா?
next detail chloroplast பார்க்கலாம். So mitochondria மாதிரி chloroplastம் ஒரு double membrane bound organelle தான். ஓகேவா? So இது எங்க இருக்க போகுது ஜெனரலா in case of plant ஓட leaf குள்ள இருக்க mesophyll cellsல இருக்க போகுது. because நம்ம படிச்சிருக்கோம். So mesophyll cellsல பாருங்க 20 to 40 chloroplast இருக்கும். So அப்போ mesophyll cells என்ன ஆகும்? நிறைய light trap ஆகும். அப்போ mesophyll cells தான் என்ன பண்ண போகுது? going to involve in the photosynthesis. Okay. So then shape of the chloroplast இப்படிலாம் இருக்கு பாருங்க. lens shapeல இருக்கு, oval இருக்கு, spherical, discoid, ribbon shape. ஓகேவா? இது எல்லாமே இருக்கும். Okay. Here இதோட length பாருங்க. length வந்து 5 to 10 micrometer and width will be 2 to 4 micrometer வந்திருக்கு. and இதோட number இருக்குல்லையா, number of chloroplasts it will be vary from cells to cell. okay. so பாருங்க நமக்கு unicellular chlamydomonas இருக்கு. unicellular chlamydomonas. இந்த unicellular chlamydomonasல ஒரே ஒரு chloroplast இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரே ஒரு chloroplast இருக்கு. இது என்ன ஷேப்ல இருக்குன்னா கப் ஷேப்ல இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? shape of the chloroplast நமக்கு என்ன வேரி ஆகும், as well as number of the chloroplast நமக்கு வேரி ஆகும். mesophyll cellsல 20 to 40 chloroplast, whereas chlamydomonasல ஒரே ஒரு chloroplast தான் நமக்கு இருக்க போகுது. சோ அப்ப இந்த chloroplast ஓட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? allelone layer is present in monocot. yes medical student, கரெக்ட் தான். நம்மளோட மெய்ஸ்ல இருக்கும். சோ அப்ப chloroplast ஓட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? சோ chloroplast is a double membrane bound organelle. சோ அப்போ இது வந்து outer membrane. okay, this is outer membrane. okay. then இது outer membrane, அப்போ உள்ள நமக்கு inner membrane present ஆயிருக்கும். okay, right. then இங்க ஒரு fluid fill ஆயிருக்கு. இந்த fluid fill இங்க நம்ம என்ன நேம் கொடுக்க போறோம்னா இத stroma னு கொடுக்க போறோம். மைட்டோகாண்ட்ரியா என்ன சொன்னோம்? மேட்ரிக்ஸ் னு சொன்னோம். இங்க stroma னு சொல்றோம். ஓகே, இங்க நமக்கு flattened disc like structures இருக்கும். இந்த flattened disc like structures தான் என்னன்னா thylakoid. ஓகே, சோ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் என்னது? thylakoid. ஓகே, இது என்னது? thylakoid. ஓகேவா? இந்த தைலகாய்டுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த தைலகாய்டுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா லியூமன். ஓகே, சோ இந்த தைலகாய்டு பாருங்க ஒண்ணு மேல ஒண்ணா அரேஞ்ச் ஆகி லைக் பைல் ஆஃப் காயின்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகி they are going to form the structure called granum. okay, what is this? granum form பண்றாங்க. ரைட்டா? சோ இந்த ரெண்டு granum கனெக்ட் பண்றதுக்கு we are having the flattened tubules. யார் வச்சிருக்கோம்? flattened tubules இருக்கு, which is known as stroma lamellae. இந்த stroma lamellae என்ன பண்ணும்? ஒரு grana to இன்னொரு grana கனெக்ட் பண்ணும். what is this? stroma lamellae. ஓகேவா? யார் அது? ஓகே, ரைட். stroma lamellae. அப்ப அங்க இருக்க fluid தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த fluid தான் யாரு? it is a stroma. ஓகே, இங்க ஃபுல்லா இருக்க fluidலாம் என்னது? stroma. இந்த stromaல என்ன இருக்குன்னா it is having the enzyme for synthesis of carbohydrate, protein synthesis தேவையான எல்லா enzymes எங்க present ஆயிருக்குன்னா இந்த stromaல தான் present ஆயிருக்கும். okay, this is outer membrane. same story, inner membrane. okay va? so ingiyume nammaloda mitochondria mari outer membrane will be more permeable when compared to the inner membrane. okay, right. and in the thylakoid irukku students, இந்த thylakoid oda membrane இருக்குல, இந்த thylakoid oda membrane la தான் நம்மளோட pigments எல்லாமே present ஆயிருக்கும். so இந்த மாதிரி pigments எல்லாமே they were present in the membrane of thylakoid. அப்ப இந்த pigments எல்லாம் என்ன பண்ணும்? light trap பண்ணி they are going to involve in the photosynthesis. so அப்ப pigment எல்லாம் எங்க present ஆயிருக்கு கேட்டனா thylakoid membrane ல தான் present ஆயிருக்கும். so next என்ன கொடுத்திருக்கான்னு பார்க்கலாம். see here, so inner membrane chloroplast பாருங்க less permeable when compared to the outer membrane. and இதுக்குள்ள இருக்கிற நமக்கு ஸ்பேஸ் என்ன சொன்னோம்? அந்த space inside the chloroplast which is known as stroma. ஓகேவா? then இங்க நமக்கு flattened membrane sacs யாரு? thylakoid. ஓகேவா? so then இந்த thylakoid குள்ள இருக்க ஸ்பேஸ் ஓகேவா? அதுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் தான் என்னது? லியூமன். ஓகேவா? whereas அந்த thylakoid membrane என்ன இருக்கும்னு சொன்னேன்? இந்த thylakoid membrane தான் pigments எல்லாம் present ஆயிருக்கு. but thylakoid membraneல pigments like chlorophyll எல்லாமே present ஆயிருக்கு. so they are going to trap the sunlight and they are going to involve in the photosynthesis. ஓகேவா? so இந்த structure already நம்ம discuss பண்ணியாச்சு, ரைட்லியா? I think there is no doubt further. so எடுத்து போலாம். next thylakoid la பாருங்க, so they are going to arrange one above the other and they are going to form the grana, or else இத நம்ம என்ன சொல்லலாம்? intergranal thylakoid அப்படினு சொல்லலாம். and ரெண்டு grana கனெக்ட் பண்றதுக்கு யார் வச்சிருக்கோம்? we are having the stroma lamellae. the structure தான் என்னது? stroma lamellae which is going to connect the two grana. okay, then அந்த ஸ்ட்ரோமாக்குள்ள என்ன இருக்கும்? நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரோமால we will be having the double standard circular DNA will be there and 70s type of ribosomes இங்கேயும் இருக்கும். ஓகேவா? so அப்ப பாருங்க what is this? double standard circular DNA இருக்கு
as well as they are having the 70s type of ribosomes. Okay va, right? So upper stroma line irukku, double standard circular DNA irukku, and it is having the enzyme for synthesis of carbohydrate and protein. Okay va, nammaloda photosynthesis படிக்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரிய வரும். ஓகேவா, லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்குன்னா ஸ்ட்ரோமால, பிகாஸ் அங்கதான் நமக்கு கார்போஹைட்ரேட் எல்லாமே சிந்தசிஸ் ஆக போகுது. பிகாஸ் அதுக்கு தேவையான என்சைம் எல்லாமே ஸ்ட்ரோமால தான் present ஆயிருக்கும். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்னோம் இல்லையா, குளோரோபிளாஸ்ட்ல 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியால என்ன பார்த்தோம், 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மைட்டோகாண்ட்ரியா as well as குளோரோபிளாஸ்ட் ரெண்டுலையுமே 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அவங்களால ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியுமா, முடியாது. எஸ், தே கேன் சிந்தசிஸ் த ப்ரோட்டீன், பட் எல்லா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அவங்க எங்கேருந்து எடுத்துப்பாங்கன்னா, they will be taking from the சைட்டோபிளாசம். ஓகே, எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க, சைட்டோபிளாசம் எடுத்துக்காங்க. ஸோ அப்போ அவங்களால இண்டிபெண்டா செயல்பட முடியும், பட் கம்ப்ளீட் இண்டிபெண்டா செயல்பட முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதனால we are going to call both mitochondria, okay, both mitochondria and chloroplast, இது என்ன சொல்ல போறோம், we are going to call them as a semi autonomous organelle. என்ன சொல்றோம், semi autonomous organelle. ஏன் செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல் சொல்றோம், பிகாஸ் they can synthesize a protein, பட் எல்லாத்தையும் சிந்தசிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ அதனால we are going to call this both mitochondria and chloroplast as a semi autonomous organelle. So next moving to the ribosomes. Okay, so chloroplast other plastids la edha doubt irukka students, so fast ah comment பண்ணுங்க, நம்ம அடுத்து போலாம். ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரைபோசோம்ஸ் போயிடலாம். தென் லாஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. தென் லாஸ்ட்டாக நான் நிறைய கொஷின்ஸ் வேறு வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே கிறிஸ்டல் கிளியராக நம்ம இவ்வளோ நேரம் எவ்வளோ என்னென்ன பார்த்தோன்னு உங்களாலேயே ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ மோகன் ராஜ், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? Okay, fine. So ribosomes already பார்த்தாச்சு. It is a membrane bond or non-membrane bond? It is a non-membrane bond organelle. Okay வா? So அப்போ இந்த ribosomes எதால made up ஆயிருக்கு? Okay, let me draw the structure of ribosome. Okay வா? So இது வந்து larger subunit and இது smaller subunit. Okay வா? So இதுக்குள்ள இது எதால made up ஆயிருக்குன்னா, it is made up of RRNA. Okay வா? இதுதான் RRNA. இந்த மாதிரி நிறைய RRNA இருக்கும். Okay, so அப்போ என்ன சொல்றேன், RRNA. Okay, right. Then வேற யாரெல்லாம் made up ஆயிருக்கும், it is also made up of some proteins also. அப்போ கொஞ்சம் proteins இருக்கு. ஓகேவா, these are the proteins. ஓகே, அப்போ இங்கேயே RRNA இருக்கும், proteins-உம் இருக்கும். அப்போ பாருங்க, it is made up of ribonucleic acid and proteins. ஓகேவா, அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரைபோசோமை ribonucleoproteins கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யார் அப்சர்வ் பண்ணா, ஜார்ஜ் பலேட். ஸோ அதனால ரைபோசோம்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், we can call them as a pallate particles. Okay, then in the ribosomes எதுல main involve ஆகும், it is going to involve in the protein synthesis அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும் இல்லையா. Okay, then நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது eukaryotic ribosome. அப்ப eukaryotic ribosomes எப்படி இருக்கும், they were 80s. Okay, அப்ப யாரு, they were 80s. Okay, இப்ப 80sல larger subunit, smaller subunit. larger subunit என்னவா இருக்கும், 60s இருக்கும். smaller subunit வந்து 40s இருக்கும். ஸோ இங்கே எஸ்எஸ்ன்னு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன், இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் ஸ்வெட்பர்க் யூனிட் இல்லைன்னா செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, ஸோ இதை யார் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னா ஸ்வெட்பர்க் சொன்னாரு, அதனால தான் ஸ்வெட்பர்க் யூனிட் இல்லைனா செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, இதை வச்சு இன்டைரக்டா நம்மளோட ரைபோசோமோட சைஸையும் டென்சிட்டியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, ஸோ யூக்கரியோட்டிக் ரைபோசோம்னு சொன்னாலே நீங்க எங்க போகணும், டைரக்டா 80s தான், டவுட்டே கிடையாது. ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம் சொன்னா 70s. ஓகேவா, ஸோ இதில் நமக்கு ரெண்டு சப்யூனிட் இருக்கு. லார்ஜர் சப்யூனிட் யாரு, 60s, ஸ்மாலர் சப்யூனிட் 40s. இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு 80s ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேவா, ஸோ தென் இந்த எஸ்னா என்னது, ஸ்வெட்பர்க் யூனிட் இல்லைன்னா செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, ஸோ இட் இஸ் அ இன்டைரக்ட் மெஷர் ஆஃப் என்ன, டென்சிட்டி as well as size of
ribosomes. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் தான் ரைபோசோம்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் போகலாம். ஓகே பாருங்க, நெக்ஸ்ட் மூவிங் டு த சைட்டோஸ்கெலிட்டன். ஓகேவா, ரைபோசோம்ஸ் இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் சப்யூனிட். ஓகே, தென் ஸ்மாலர் சப்யூனிட் இருக்குது. லார்ஜஸ்ட் சப்யூனிட் என்னது? ஸோ we are having the largest subunit, it is 80s. Oh sorry, largest subunit is 60s. Okay, then smaller subunit 40s. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான், both of them together they are going to give the 80s. ரைட்டா? Moving to the cytoskeleton. Cytoskeleton na enna? Cyto means cell. Okay, cytoskeleton. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்கலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா படிக்கலாம். ஓகேவா, ஸோ ப்ளீஸ் லைக். ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டோனா என்ன? செல்லு. செல்லுக்குள்ள ஒரு ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேவா, ஸோ பாருங்க, திஸ் இஸ் அ செல். ஓகேவா, இதுதான் என்னது? செல். ஓகேவா, ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு? சில ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. ஓகேவா, we are going to have the some proteinaceous filaments வந்து இருக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அந்த proteinaceous filaments தான் நம்ம என்ன சொல்றோம்? சைட்டோஸ்கெலிட்டன். ஓகே, இந்த சைட்டோஸ்கெலிட்டன் என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு கிவ் த ஷேப் கொடுக்க போகுது, மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, செல் டிவிஷனுக்கு எல்லாமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் சொன்னாலே கண்ணை மூடிட்டு உங்க கண்ணுக்குள்ள வர வார்த்தை என்னன்னா proteinaceous filaments. ஓகேவா, ரைட்? இது எங்க இருக்கும்? it will be present in the cytoplasm of the cell ல present ஆயிருக்கும். இது செல்லுக்கு என்ன கொடுக்க போகுது? மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். ஓகேவா, then it is going to give motility. okay, then it is going to give the shape of the cell also. ஓகேவா, ஸோ இது நிறைய ரோல் பிளே பண்ண போகுது நம்மளோட சைட்டோஸ்கெலிட்டன். ஓகேவா, அப்போ சைட்டோஸ்கெலிட்டன் பத்தி நான் ப்ரோகேடிக் செல்ல ஏதாவது சொன்னேன்னா? ப்ரோகேடிக் செல்ல சைட்டோஸ்கெலிட்டன் பத்தி இது வரைக்கும் ஏதாவது சொன்னேன்னா? No, right? Because prokaryotic cell cytoskeleton கிடையாது. Cytoskeleton will be present only in the eukaryotic cell. Okay. So next, நம்ம cilia flagella பார்க்கலாம். So cilia flagella will be present in the cilia will be present only in the eukaryotic cell. Okay, these are the outgrowths of the plasma membrane. Okay, these are the outgrowths of what? These are the outgrowth of நம்மளோட plasma membrane. அதான் இன்டைரக்டா cell membrane கொடுத்திருக்காங்க. Okay, so இதுதான் நம்மளோட animal cell ne எடுத்துக்கலாம். Okay, it is a plasma membrane. Okay, what is this? It is a plasma membrane. Okay, so இங்க நமக்கு will be having the structure called நமக்கு basal body. Okay, a centriole like structure, basal body. இந்த basal body தான் நம்மளோட flagella, cilia எல்லாமே arise ஆகும். Okay, இந்த லாங்கா இருக்கிறதெல்லாம் என்னது? இதெல்லாம் flagella, and குட்டி குட்டியா hair like structuresலாம் என்னது? cilia. Okay, both cilia and flagella they were arise from the நமக்கு centriole like structure called basal body. ஏன் centriole like structure னு சொல்றாங்கன்னா because centriole தான் அந்த basal bodyயை நமக்கு கொடுக்க போகுது. ஸோ அதான் என்ன சொல்றாங்க? centriole like structure அப்படின்னு. ஓகே, சரி பார்க்கலாம். இப்போ இந்த சிலியாக்கும் ஃபிளாஜெல்லாக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ சிலியா எப்படி இருக்கு? ரொம்ப குட்டியா இருக்கா? ஸோ they were small as well as they were large in number. Whereas flagella it is long and they were smaller in number. ஓகேவா, ஸோ அப்போ சிலியாவோட வேலை என்ன? ஓகேவா, ஸோ மூமெண்ட் ஆஃப் த செல் இல்லைனா சரௌண்டிங் ஃப்ளூயிட் இதோட மூமெண்ட்டுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. யாரு? சிலியா. அண்ட் இந்த எல்லா சிலியாவும் சேர்ந்து they are going to work like oars. ஓகேவா, போட்டில் துடுப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒன்னா கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. யாரு? இந்த சிலியா. ஓகே, தென் ஃபிளாஜெல்லா நமக்கு தெரியல. ஃபிளாஜெல்லா வந்து லோகோமோஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, பட் flagella in case of prokaryote and eukaryote ரெண்டுமே structurally completely different இருக்க போகுது. ஓகேவா, because prokaryotic flagella குள்ள நமக்கு என்ன இருக்காதுன்னா நமக்கு cytoskeleton structures அதாவது microtubules எதுவுமே இருக்காது. whereas நம்மளோட eukaryotic flagella குள்ள cytoskeleton structures like microtubules, microfilaments எல்லாமே இங்க present ஆயிருக்க போகுது. ஓகேவா, and இந்த cilia flagella எதோட extension சொன்னேன்? these two are extension of யார் இது? இந்த layer யாரு? it is a extension of plasma membrane சொன்னேனா? these two are extension of what? Plasma membrane. Okay, அப்போ இந்த plasma membrane extension அப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? they were covered by plasma membrane கொடுத்திருப்பாங்க பாருங்க. they were covered with plasma membrane because they are the extension of plasma membrane. ஓகேவா, தென் இதுக்குள்ள கோரை நம்ம ஆக்சோனியம் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, ஸோ உள்ள இருக்க கோரை மட்டும் நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சோனியம். இந்த ஆக்சோனியம்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய மைக்ரோடிபிள் ஒன்னுக்கு ஒன்று பேரலா ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லாவோட ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இங்கே நமக்கு மைக்ரோடிபிள் உள்ள அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், செல் மெம்பரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர்லேருந்து போகலாம். ஓகே, சென்டரில் we are going to have a pair of microtubule. என்ன இருக்க போகுது? we are going to have the pair of microtubule. ஓகே,
ஸோ ரெண்டு மைக்ரோடிபிள் இப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, எங்கே இருக்குது? சென்டரில் இருக்குது. ஸோ அப்போ பேர் ஆஃப் மைக்ரோடிபிள் ப்ரெசென்ட் அட் த சென்டர் நான் சொல்கிறேன். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் தே ஆர் கோயிங் டு ஹேவ் த சம் பிரிட்ஜ். ஓகேவா, ஒரு சென்ட்ரல் பிரிட்ஜ் வந்து இருக்கும். ஓகே, தென் இது ரெண்டுக்கும் சைடில் வில் பி ஹேவிங் த காமன் ஷீட் வந்து இப்படி ரெண்டு சைடும் கவர் ஆயிருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி கவர் ஆயிருக்கும். ரைட். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன ஆக போகுது? 9 radial spokes they are going to arise. ஓகேவா, ஸோ எவ்வளோ radial spokes? 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, 9 radial spokes வந்து அரைஸ் ஆகும். இதெல்லாம் எதால மேடப் ஆயிருக்குன்னா these all are made up of proteins. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே பெரிஃபரல்ல இந்த radial spokes என்னன்னா இங்கே ஒரு 2 மைக்ரோடிபிள் இருக்கு. ஓகேவா, யார் இருக்கா? மைக்ரோடிபிள். ஸோ நம்ம இதுதான் ஃபிளஜெல்லான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிளஜெல்லாவை நம்ம என்ன பண்றோம்? நம்ம இந்த ஃபிளஜெல்லாவை இப்படி கட் பண்ணி நம்ம இந்த வியூவில் பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ இந்த வியூ தான் நான் இங்கே ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 2 மைக்ரோடிபிள் இருக்கு. ஸோ இங்கே பெரிஃபல்ல, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ரேடியஸ் ஸ்போக்ஸ்லையும் பெரிஃபல்ல 2 மைக்ரோடிபிள் இருக்க போகுது. அப்போ இதை நான் என்ன சொல்ல போறேன்னா டப்லெட்னு சொல்றேன். மைக்ரோடிபிள் டப்லெட்ஸ். ரைட்டா? ஸோ இது மாதிரி நமக்கு டப்லெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டப்லெட்ஸை யார் கனெக்ட் பண்ணுவா? ஸோ இந்த டப்லெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வி ஆர் ஹேவிங் த லிங்கர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த டப்லெட்டுக்கும் ஒரு லிங்கர் இருக்கும், இதுக்கும் ஒரு லிங்கர் இருக்கும், தென் இங்கேயும் லிங்கர்ஸ், இங்கேயும் லிங்கர்ஸ், ஹியர் ஆல்சோ லிங்கர்ஸ், அண்ட் இங்கேயுமே. ஓகே, ஃபர்தர். ஸோ அப்போ ஃபுல்லாக எல்லா டப்லெட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் கோயிங் டு ஹேவ் த லிங்கர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலியா அண்ட் ஃபிளஜெல்லா. ஓகேவா, ஸோ இது உள்ள இருக்க கோர் தான், இந்த கோர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? வி ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் அ ஆக்சோனிம். ஓகேவா, so then in the cilia flagella எதோட extension? it is extension of plasma membrane. இப்போ plasma membrane extension அப்போ இவங்களை சுற்றி யார் இருப்பா? will be having the plasma membrane. அப்போ சுற்றி நமக்கு என்ன வரும்? plasma membrane இருக்கும். ஓகே, அந்த சுற்றி இருக்க அந்த plasma membrane தவிர, ஓகேவா, ஸோ இந்த plasma membrane தவிர இருக்கிற உள்ள இருக்க கோர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சோனிம்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ பாருங்க, ஆக்சோனிம் is going to have the 9 pairs of doublets. ஓகேவா, இங்க அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோடிபிள் பார்க்கலாம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோடிபியூல். ஓகேவா, எம்டின்னு போடுறேன். மைக்ரோடிபியூல் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பெரிஃபரல்ல பார்க்கலாம். பெரிஃபரல்ல எவ்வளோ டப்லெட்ஸ் இருக்கு? பெரிஃபரல்ல எவ்வளோ டப்லெட்ஸ் இருக்கு சொல்லுங்க? we are having 9 doublets. எவ்வளோ? 9. 1 2 3 4 5 6 7 8 9 டப்லெட்ஸ் இருக்கா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்? 9 எழுதுறேன், பிகாஸ் 9 டப்லெட்ஸ் இருக்கு. ஓகே, சென்டர்ல எவ்வளோ மைக்ரோடிபிள் இருக்கு? 1 இருக்கு, இன்னொன்று இருக்கு. ஓகே, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களா? இல்லை, தனித்தனியா இருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ அவங்களை நான் தனித்தனியா செப்பரேட்டா கவுண்ட் எடுக்க போறேன். 9 + 2 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோடிபிள் எங்க பார்க்கலாம்னு கேட்டாங்கன்னா இன் கேஸ் ஆஃப் சிலியா அண்ட் ஃபிளஜெல்லா. ஓகேவா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோடிபிள் எப்படி இருக்கு? 9 + 2, பிகாஸ் 9 பெரிஃபரல் டப்லெட்ஸ் இருக்கு. சென்டர்ல தனித்தனியா 2 மைக்ரோடிபிள் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? 9 + 2 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோடிபிள் இன் கேஸ் ஆஃப் சிலியா அண்ட் ஃபிளஜெல்லா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சென்டர்ல மைக்ரோடிபிள் இருக்கு. they were connected by the bridge and அவங்கள கவர் பண்றதுக்கு யார் இருக்கா? we are having the central sheath. ஓகேவா, தென் இதுல இருந்து நமக்கு யார் அரைஸ் ஆகுறா? ரேடியல் ஸ்போக்ஸ் அரைஸ் ஆகுது. இந்த ரேடியல் ஸ்போக்ஸ் இதெல்லாம் மேட் அப் இருக்கு. they all are made up of protein. ஓகேவா, ரைட். இந்த ரேடியல் ஸ்போக்ஸ்ல பெரிஃபரல்ல யார் கனெக்ட் ஆகுறா? 2 டப்லெட்ஸ் இருக்கு, 2 மைக்ரோடிபிள் இருக்கு. அண்ட் இந்த பெரிஃபரல் டப்லெட்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம்? லிங்கர்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் சிலியா அண்ட் ஃபிளஜெல்லா எதுல இருந்து அரைஸ் ஆகுது? நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? they were arising from the centriole like structure. யார் அது? that is basal body, because இந்த basal bodyயே centriole தான் கொடுக்க போகுது. ஸோ அதனால தான் centriole like structure basal body நம்ம சொல்றோம். ஓகேவா, ஸோ these are the things we need to know about the cilia and flagella. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? மெடிக்கோ ஸ்டூடெண்ட் மோகன்ராஜ், ஷர்மிகா, நீலா, கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். டக்குன்னு போலாம்.
Okay, Niranjani, medical student, Mohan Raj. Okay. அடுத்து போலாமா? அடுத்து moving to the centrosome and centriole. Okay வா? So முன்னாடியே பார்த்தோம் centrosome it is a non-membrane bound organelle. Okay வா? So it is a non-membrane bound organelle. Okay வா? இதுக்குள்ள என்ன இருக்க போகுது? We are going to have the non-membrane bound two cylindrical like structure which is known as centriole. Okay வா? So let us consider this is a plasma membrane. Okay வா? Plasma membrane எடுத்துக்கலாம். இதுக்குள்ள நமக்கு ரெண்டு cylindrical like structure. Okay அந்த மாதிரி ரெண்டு cylindrical structure they will be present perpendicular to each other. Okay வா? So இதுதான் யாரு? Centriole. Okay வா? So இத சுத்தி we will be having the pericentriolar material. Okay சில amorphous proteinaceous material இருக்கும். So இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? We are going to call it as a centrosome. Okay இந்த whole structure தான் நம்ம என்ன சொல்றோம்? Centrosome. Okay என்னது? Centrosome and உள்ள இருக்க அந்த cylindrical structure தான் என்னது? Centriole. Okay அது என்ன பண்ணுனா during cell division it is going to give rise to the spindle fibers. இது மாதிரி என்ன கொடுக்கும்? Spindle fibers கொடுக்கும். Okay அப்ப இந்த spindle fibers கொடுக்க மூலமா it is going to helpful in the cell division. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். Okay பாருங்க நமக்கு ரெண்டு centrioles இருக்கு. So இந்த ரெண்டு centrioles சுத்தி நமக்கு என்ன இருக்கு? Pericentriolar material. இந்த ரெண்டு centriole எப்படி இருக்க போகுது? They are going to lie perpendicular to each other. Okay வா? So in case of centriole நமக்கு arrangement of microtubule எப்படி இருக்கும்னா 9+0 arrangement. So structureல பார்க்கலாமா? So let's see the structure of centriole. Okay. So நம்ம cilia flagella ஓட சென்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்? cilia flagella ஓட சென்டர்ல a pair of microtubule இருந்தது, right? பட் இங்க ஸ்டோரி அப்படியே டிஃபரெண்ட். இங்க நமக்கு சென்டர்ல என்ன இருக்க போனா we are going to have the proteinaceous hub வந்து இருக்க போகுது. ஓகேவா? சோ ஒரு ராட் மாதிரி இங்க போகும். சோ அதான் நம்ம என்ன சொல்றோம்னா proteinaceous hub னு சொல்லுவோம். ஓகே சோ இந்த மாதிரி ஒரு completely filled ஒரு ராட் மாதிரி இப்படி போகும். சோ அதான் நம்ம என்ன சொல்றோம்? proteinaceous hub னு சொல்றேன். சோ அதே மாதிரி இங்க என்ன ஆகுது? 9 radial spokes. இங்கேயுமே 9 radial spokes. 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி 9 radial spokes வந்து இருக்கு ஸ்டூடண்ட்ஸ். ஓகே சோ அங்க நம்ம என்ன பார்த்தோம்? peripheral doublets பார்த்தோம், ரைட்? சோ இங்க peripheral triplets இருக்க போது microtubule triplets இந்த மாதிரி present ஆயிருக்கும், ரைட்டா? சோ அப்போ இங்கேயுமே இந்த peripheral triplets கனெக்ட் பண்றதுக்கு யார் வர போறா? Here also we are going to have the linkers. இங்கேயுமே நமக்கு linkers இருக்கும். ஓகேவா? சோ என்னது? triplets. ஓகே இது எல்லாமே யாரு? peripheral triplets. அப்ப டோட்டலா எவ்வளவு triplets இருக்கு? 9 triplets இருக்கா? ஓகே சென்டர்ல ஏதாவது மைக்ரோடியூபிள் இருக்கா? சென்டர்ல எந்த மைக்ரோடியூபிளும் கிடையாது. அப்ப 9+0 அரேஞ்ச்மெண்ட் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஓகேவா? these are the linkers. அவங்க என்ன பண்றாங்க? they are going to connect the peripheral triplets. ஓகே சோ அப்ப இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஒரு கார்ட்வீல் மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப கார்ட்வீல் லைக் அப்பியரன்ஸ் क्वेश्चनல கண்டிப்பா கேட்பாங்க. சோ அந்த கார்ட்வீல் லைக் அப்பியரன்ஸ் யார் கொடுக்கறானா? இந்த சென்ட்ரியோல் தான் நமக்கு கார்ட்வீல் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்க போகுது. ஓகேவா? சோ பாருங்க சென்ட்ரல்ல நமக்கு என்ன இருக்க போகுது? ஒரு proteinaceous hub இருக்கு. ஓகேவா? proteinaceous hub இங்க என்ன இல்ல? மைக்ரோடியூபிள் கிடையாது. ஓகேவா? தென் peripheral என்ன இருக்கு? radial spokes. இந்த radial spokes எங்க அட்டாச் ஆகுது? triplets கூட அட்டாச் ஆகுது. ஓகேவா? சோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் cilia and flagella நமக்கு centriole like structure யாரு? basal body. ஓகேவா? சோ அந்த basal bodyயை ஃபார்ம் பண்றதே யாரு தான்? இந்த centriole தான். ஓகேவா? then as well as this centriole is going to helpful in the spindle fiber formation during the cell division. ஓகேவா? spindle apparatus எல்லாமே நம்ம பார்க்கலாம் cell cycle cell division படிக்கும்போது. ஓகே spindle apparatus formation during animal cell. Okay centriole present only in the animal cell. Centriole and centrosomes are absent in plant cell. ஓகேவா? அதான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்க. அனிமல் செல்ல செல் டிவிஷன் அப்போ நமக்கு ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் பண்ண போது இந்த சென்ட்ரியோல் அண்ட் சென்ட்ரோசோம் தான். ஓகேவா? ரைட். சோ அப்ப அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோடியூபிள் பார்த்தலாமா? சோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோடியூபிள் arrangement of microtubule. ஓகேவா? சோ peripheral எவ்வளவு triplets இருக்கு? peripheral எவ்வளவு triplets இருக்கு? 9 triplets இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? 9 னு போடுறேன். சென்டர்ல மைக்ரோடியூபிளா இருக்கு. அது ஒரு புரோட்டீன் ஹப். ஓகே அப்ப இங்க மைக்ரோடியூபிள் இல்ல. அப்ப 9+0 arrangement of microtubule எங்க பார்க்கலாம்? சோ 9+0 arrangement of microtubule in case of centriole நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் okay next moving to the nucleus students. Okay this is about centriole, right?
Okay, statement based questions I feel tough in nucleus topic. Okay வா சார் நியூக்ளியஸ் மட்டும் எவ்வளோ படித்தாலும் புரிய மாட்டேங்குது. ஓகே ஸோ கிளியராக எடுத்துடலாம். ஓகேவா கிளியராக எடுத்துடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் நியூக்ளியஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை நம்மளோட ராபர்ட் ப்ரௌன் இந்த இயர் 1831. சேம் ஸ்டோரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஸோ இப்போ நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் உள்ள போகலாம். ஓகேவா ஸோ நியூக்ளியஸ் இஸ் அ டபுள் மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல். ஓகேவா ஸோ ஆல்ரெடி 2 டபுள் மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல் பார்த்துட்டோம். மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட். மூணாவதாக இருக்குது யாருன்னா இந்த நியூக்ளியஸா. ஓகேவா ஸோ இப்போ ட்ரா பண்ணுறது என்னன்னா அவுட்டர் மெம்பரேன். ஓகேவா ஓகே சரியா இல்லை. ஓகே ஸோ இப்போ ட்ரா பண்ணுறது என்னன்னா அவுட்டர் மெம்பரேன். திஸ் இஸ் த அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே இது அவுட்டர் மெம்பரேன். தென் இங்கே இன்னொரு மெம்பரேன் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே this is the inner membrane. Okay so அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், it is a double membrane bond ஆகலாம் சொல்லலாமா. ஸோ இந்த மெம்பரேன் இருக்குல்ல, அந்த ரெண்டு மெம்பரேன் அப்பப்போ ஒரு சில இடத்துல என்ன போகுது, they are going to fuse students. Okay so they are going to fuse. Okay அப்போ fuse ஆகும்போது நமக்கு there will be a formation of nuclear pore. இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே ஸோ அங்கங்கே என்ன ஆகும், they will fuse. அப்போ இந்த பிளேஸ் நமக்கு என்ன கிடைக்கும், will be getting the nuclear pore. ஓகே ஸோ இந்த மாதிரி they will be fuse. Consider like this. ஓகேவா ஸோ அப்போ இந்த கேப் எல்லாம் என்னது, these gaps are நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியர் போர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியர் போர் வழியாக மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட். ஓகேவா சைட்டோபிளாசம் வந்து நியூக்ளியஸ்குள்ளே வரலாம், இல்லைனா நியூக்ளியஸ்குள்ளே வந்து சைட்டோபிளாசம், போத் டைரக்ஷனில் இந்த மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது. ஓகேவா ஸோ தென் இந்த இன்னர் மெம்பரேனுக்கு அவுட்டர் மெம்பரேனுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ். இந்த பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னா 10 to 50 நானோமீட்டர் வந்து இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா தென் இந்த நியூக்ளியஸ்குள்ள ஃப்ளூயிட் ஃபில்லாக இருக்குமா. ஸோ இந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்க போகுது, ஃப்ளூயிட் ஃபில்லாக இருக்கு. ஸோ இந்த ஃப்ளூயிடை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் ஆர் நியூக்ளியோபிளாசம். என்னது நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் ஆர் நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். தென் இங்கே நமக்கு என்ன இருக்க போகுது, நம்மளோட ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி ப்ரெசென்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் குரோமாட்டின் த்ரெட். இந்த மாதிரி ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி நமக்கு ப்ரெசென்ட் ஆகி இருக்க போகுது. ஓகேவா அது என்ன ஃபார்மில் இருக்குது, குரோமாட்டின் ஃபார்மில் இது இருக்குது. ஓகே ரைட்டு தென் நமக்கு சைட் ஃபார் ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ். யாரு சைட் ஃபார் ஆர்என்ஏ சிந்தசிஸ்னா நமக்கு நியூக்ளியோலஸ் தான். ஓகேவா ஸோ ஒரு நான் மெம்பரைன் பவுண்ட் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த நம்மளோட நியூக்ளியோபிளாசம்னு கேட்டால் இட் இஸ் நியூக்ளியோலஸ். ஓகேவா ஸோ இந்த நியூக்ளியோலஸ் தான் என்ன பண்ண போகுது, இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ சைட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் RRNA. ஓகேவா ஸோ கொஸ்டின்ல கேட்பாங்க இந்த நியூக்ளியோலஸ்க்கு ஏதாவது ஒரு மெம்பரைன் பவுண்ட் இருக்கா அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க. நோ. ஓகேவா அது ஃப்ரீயா நியூக்ளியோபிளாசம்ல கண்டினியூஸா அப்படியே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா ஸோ இந்த நியூக்ளியோலஸ் வந்து நிறைய எங்க பார்க்கலாம்னா, எந்தெந்த செல்ஸ்ல நிறைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்களோ அந்த செல்ஸ் எல்லாம் நம்ம நிறைய நியூக்ளியோலஸ் வந்து பார்க்கலாம். பிகாஸ் இந்த நியூக்ளியோலஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் வாட், இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ சைட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் RRNA. இந்த RNA நமக்கு என்ன ஃபார்ம் பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த ரைபோசோமோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அந்த ரைபோசோம் எங்க போய் இன்வால்வ் ஆக போகுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இன்வால்வ் ஆக போகுது. ஸோ அதனால தான் இன்டைரக்டா சொல்லுவாங்க நியூக்ளியோலஸ் வந்து எங்க அதிகமாக பார்க்கலாம்னா எந்தெந்த செல்ஸ்லாம் அதிகமாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன்வால்வ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம நிறைய நியூக்ளியோலஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா ஸோ ஜென்ரலாக நியூக்ளியோலஸ் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயின்டு வித் த பேசிக் டை. ஓகே யாருன்னா ஃப்ளமிங். ஓகேவா ஸோ அதான் சொல்லுவாங்க. ஸோ டேர்ம் குரோமாட்டின் வாஸ் கிவன் பை நம்மளோட ஃப்ளமிங். ஓகேவா ஸோ அவர் என்ன பண்ணாரு, எதை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணாரு, பேசிக் டை. பிகாஸ் நம்ம ஜெனடிக் மெட்டீரியல் என்ன இருக்கு, DNA deoxyribonucleic acid இருக்கு இல்லையா, ஸோ அப்போ பேசிக் டை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஓகே நார்மலாக செல்லை வந்து பாருங்க, நார்மலாக நம்ம செல்லை வந்து பார்த்தா ஒரே ஒரு நியூக்ளியஸாக இருக்கும். ஓகே நார்மலாக ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ரேர் கேஸில் தான் மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே அண்ட் சில செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகும்போது தேர் இஸ் நோ நியூக்ளியஸ். எங்கே நம்மளோட மெச்சூர் சிவ் டியூப்ஸ் தென் மெச்சூர் ஆர்பிசி இங்கெல்லாம் என்ன இருக்காது, தீஸ் ஆர் த லிவிங் செல் தான், பட் அவங்களுக்கு என்ன இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. ஓகேவா ஸோ பாருங்க சம் செல்ஸ் லைக் நம்மளோட மெமலின் ஆர்பிசி அண்ட் மெச்சூர் சி டியூப்ஸ் they will lack the nucleus. Okay so ஜென்ரலாக ஒன்று இருக்கும், ரேர் கேஸில் நிறைய இருக்கலாம். ஓகே பட் இன் கேஸ் ஆஃப் மெச்சூர் ஆர்பிசி அண்ட் மெச்சூர் சி டியூப்ஸில் என்ன இருக்காது, நமக்கு நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஓகேவா ஸோ இங்கே தான் நம்ம டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட நியூக்ளியர் என்வலப். ஓகேவா ஸோ நியூக்ளியர் என்வலப் அங்கங்கே ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நியூக்ளியர் போர். ஓகே தென் நியூக்ளியஸ் ஒரு ஸ்டெயின்டு ஏரியா தான் என்னது, இந்த நியூக்ளியோலஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் சைட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் RRNA. ஓகே தென் உள்ள இருக்க ஃபில்டாக இருக்கு இல்லையா, உள்ள ஃபில் ஆனதான் நம்ம என்ன சொல்கிறோம்,
nucleoplasm or nuclear matrix. Genetic material எப்படி இருக்க போது, it is going to present in the form of chromatin. இந்த மாதிரி நமக்கு genetic material இப்படி present ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஓகே, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே ரைட். ஸோ பாருங்க, இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ். ஓகே, இன்டர்ஃபேஸ் தான் என்ன ஆகும்னா நமக்கு நியூக்ளியஸ்குள்ள இருக்க ஜெனடிக் மெட்டீரியல் ஒரு குரோமாட்டின் த்ரெட் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, நமக்கு குரோமோசோமா கண்டென்ஸ் ஆகாது, இட் வில் பி ப்ரெசென்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் குரோமாட்டின் த்ரெட். ஓகே, ஸோ பாருங்க, நமக்கு அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்குள்ள ஸ்பேஸ் தான் என்ன சொன்னா பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ். இது எவ்வளோ 10 to 50 நானோமீட்டர். ஓகேவா, என்னது 10 to 50 நானோமீட்டர் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ இந்த நியூக்ளியர் என்வலப் தான் என்ன பண்ண போகுது, இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பேரியர். ஓகேவா, வெளியே சைட்டோபிளாசம்லேருந்து யார் உள்ளே வரணும், உள்ள நியூக்ளியஸ்லேருந்து யார் வெளியே போகணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு பேரியர் அது ஆக்ட் ஆகுது. ஓகே ரைட். ஸோ தென் இந்த நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரைன் இருக்கு இல்லையா, நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரைன்லேருந்து தான் நம்மளோட இஆர் வந்து டெவலப் ஆகும். ரைட்டாக பார்த்துருக்கோம்ல ஆல்ரெடி. ஸோ நியூக்ளியர் மெம்பரைனோட அவுட்டர் மெம்பரேன்லேருந்து நமக்கு யார் அரைஸ் ஆவா, இட் இஸ் கோயிங் டு கிவ் ரைசஸ் டு த இஆர் ஆல்சோ. ஓகே, அந்த பாயிண்ட் வரும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் ரிமைன் கண்டினியூஸ் வித் த இஆர். ஓகேவா, ரைட். தென் நியூக்ளியர் என்வலப்ல மைன்யூட் போர்ட்ஸ் இருக்கும். இது எப்படி ஃபார்ம் ஆகுது, பை த ஃபியூஷன் ஆஃப் டூ மெம்பரைன். ஓகே, அவுட்டர் மெம்பரைன் இன்னர் மெம்பரைன் ரெண்டுமே எங்கே ஃபியூஸ் ஆகுதோ அங்கே தான் வந்து இது என்ன ஆகுது, நமக்கு நியூக்ளியர் போர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ போத் ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ், ஓகேவா, நியூக்ளியஸ்குள்ளே வந்தாலும் சரி, தென் ஆர்என்ஏ ப்ரோட்டீன் சைட்டோபிளாஸ்ம் போனாலும் சரி, தே ஹாவ் டு மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் நியூக்ளியர் போர். நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கிற ஃப்ளூயிட் தான் என்ன சொன்னேன், நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் ஆர் நியூக்ளியர் பிளாசம். இதெல்லாம் நமக்கு என்ன இருக்கும், ஜெனடிக் மெட்டீரியல் will be present in the form of chromatin thread. ஓகே, அதான் என்ன சொல்றாங்க, இட் இஸ் a network of nucleoprotein fibers. ஓகேவா, இங்கே ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வரும். ஸோ அதனால தான் ஹிஸ்டோன் தான் நம்ம இன்டெரக்டாக என்ன சொல்றாங்க, இங்கே ப்ரோட்டீன் சொல்றாங்க. ஓகே, நியூக்ளியோனா என்னது, ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இல்லையா. ஸோ அதான் நியூக்ளியோ ப்ரோட்டீன். ஸோ ஜெனரலாக இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பேசிக் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா, ஸோ they were rich in basic amino acids like argin. ஓகேவா, அதெல்லாம் ரிச்சாக இருக்கும். ஸோ அதனால தான் பேசிக் ப்ரோட்டீன் சொல்கிறாங்க. அண்ட் இங்கே சில நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். கொஸ்டினில் கேட்பாங்க, குரோமாட்டின் கன்சிஸ்ட் ஆஃப் வாட். ஓகேவா, குரோமாட்டினில் என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும், ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்கும், நான் ஹிஸ்டோன் இருக்கும், தென் நம்ம எதிர்பார்க்காத இந்த ஆர்என்ஏவும் இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட குரோமாட்டினில் இருக்கும். ஸோ தென் டியூரிங் செல் டிவிஷன் இது என்ன ஆகும், இன்னும் கம்ப்ளீட்டாக அந்த குரோமாட்டின் த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த குரோமாட்டின் த்ரெட் வந்து இன்னும் ஃபர்தராக கண்டென்ஸ் ஆகி இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த குரோமோசோம். இந்த மாதிரி குரோமோசோம் நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, இந்த நியூக்ளியஸ் நம்ம முன்னாடி சொன்னல, இட் இஸ் அ நான் மெம்பரைன் பாண்ட், ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ சைட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் நம்மளோட ஆர்ஆர்என்ஏ. ஓகேவா, தென் குரோமோசோம். ஓகேவா, ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம ஹியூமன் டிஎன்ஏ எவ்வளோன்னு நம்ம சொல்லுவோம், 2.2 மீட்டர் மாலிகுலர் பேசிஸில் இருக்கும். இங்கே 2 மீட்டர் அப்ராக்சிமேட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த 2 மீட்டர் டிஎன்ஏ தான் என்ன ஆகுது, நமக்கு 46 குரோமோசோமாக ஸ்பிளிட் ஆகிருக்கு, அதாவது 23 பேர்ஸாக ஸ்பிளிட் ஆகி இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, இதுதான் வந்து இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், we are going to call it as a primary construction. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ண போகுது, இந்த மாதிரி ரெண்டு குரோமாட்டிடை இட் இஸ் கோயிங் டு ஹோல்ட். ஓகே, இது ஒரு குரோமாட்டிட் அண்ட் இது இன்னொரு குரோமாட்டிட். அப்போ இங்கே இருக்கிறதா நம்ம என்ன சொல்ல போகிறோம், பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, தென் இதுக்கு ரெண்டு சைடு நமக்கு we are going to have the proteinaceous disc called kinetochore. இது என்னது, பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, which is also known as centromere கூட சொல்லலாம். which is also known as centromere. ஓகேவா, சைடில் நமக்கு ப்ரோட்டீனஸ் டிஸ்க் வந்து இருக்கு, கைனட்டோகோர். ஓகேவா, தென் இது எல்லாமே ஆர்ம்ஸ் எல்லாம் குரோமாட்டிட்ஸ். ஓகே, ஆல்ரெடி ஒரு என்ன வந்துருச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. இதை தாண்டி இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்க போது we are going to call it as a secondary construction. அண்ட் இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு சில டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் இருக்க போது we are going to call it as a satellite. இது என்னது, satellite. ஓகேவா, தென் ஆல்ரெடி பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லிட்டேன், இது என்னது, செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, தென் அட் த எண்ட் ஆஃப் த குரோமோசோம், ஓகே, குரோமோசோமோட எண்டில் வில் பி ஹேவிங் த டீலோமியர்ஸ். ஓகேவா, டீலோமியர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த டீலோமியர்ஸோட வேலை என்னன்னா, ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோம் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதா இவங்களோட வேலை. ஓகேவா, ஸ்டிக் ஆகாமல் பார்த்துப்பாங்க. ஓகே, ஸோ தென் நமக்கு சென்ட்ரலில் இருக்கிற அந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொன்னோம், சென்ட்ரோமியர்னு சொன்னோம். தென் நெக்ஸ்ட் ஒரு டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருந்தது. அந்த டிஸ்க் ஸ்ட்ரக்சர் யாரு, which is known as
கைனட்டோகோர். ஓகே, தென் இப்போ குரோமோசோமை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம் 4 டைப்ஸாக. எதை பேஸ் பண்ணி? பேஸ்டு ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமர். ஓகேவா, சென்ட்ரோமரோட பொசிஷனை பொறுத்து நம்ம 4 கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். மெட்டா மீன்ஸ் என்னது? மிடில். யார் மிடில் இருக்கா? இந்த சென்ட்ரோமர் இருக்கு இல்லையா, நமக்கு மிடில் இருக்கு. அப்போ இந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும், இது எல்லாமே என்ன இருக்காங்க? ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக இருக்குன்னு. ஓகேவா, ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு சென்ட்ரோமர் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? மிடில் இருக்கு. அப்போ ஆர்ம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும், விச் இஸ் நோன் அஸ் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். ஓகேவா, தென் சப் மெட்டாசென்ட்ரிக். ஓகே, மிடில் இருந்து கொஞ்சம் அவே. ஓகே, ஸ்லைட்லி அவே ஃப்ரம் த மிடில், அதான் நம்ம என்ன சொல்றோம்? சப் மெட்டாசென்ட்ரிக். அப்போ ஒரு ஆர்ம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் லாங்கா இருக்கும். இன்னொரு ஆர்ம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஒன்று லாங்கா இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம்? சப் மெட்டாசென்ட்ரிக். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஆக்ரோசென்ட்ரிக். இங்கே சென்ட்ரோமர் எங்கே போயிடுச்சுன்னா நியர் டு த எண்ட். ஸோ இந்த மாதிரி இட் இஸ் நியர் டு த எண்டில் இருக்கு. ஓகே, இதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆக்ரோசென்ட்ரிக். டீரோசென்ட்ரிக்னா அவ்வளோதான், ஒரு எண்டில் தான் சென்ட்ரோமர் இருக்கு. அப்போ ஒரே ஒரு ஆர்ம் இப்படி மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகேவா, which is known as telocentric. ஓகே, இந்த மாதிரி குரோமோசோம் நம்ம எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றோம்? பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமர். சென்ட்ரோமர் எங்க இருக்குன்றத பொறுத்து தான் நம்ம இந்த மாதிரி 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, இதுதான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். இட் இஸ் ராங், இட் இஸ் சேட்டிலைட். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ பாருங்க, இது தப்பு, இட் இஸ் ராங். ஓகே, இந்த இடத்து தான் நம்ம செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லணும். ஓகேவா, ஸோ தென் பாருங்க, நமக்கு ஆல்ரெடி பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நான் ஸ்டெய்னிங் தான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஓகேவா, ஸ்டெய்னிங்கா நான் ஸ்டெய்னிங்கான. ஓகேவா, செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஸ்டெய்னிங். இதை தாண்டி எனக்கு சில குரோமோசோமல் செக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குரோமோசோமல் செக்மெண்ட் தான் என்ன சொல்றோம்? சேட்டலைட்னு சொல்றோம். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சேட்டலைட்னு சொல்றது கிடையாது. ஓகே, லாஸ்ட். ஓகேவா, எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மைக்ரோ பாடிஸ். ஓகேவா, மைக்ரோ பாடிஸ். ஓகே, ஸோ இந்த மைக்ரோ பாடிஸ் தே ஆர் சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் வெசிகல்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு மெம்பரைன். ஸோ அதுதான் இன்டெரக்டா சொல்றாங்க, தீஸ் ஆர் த மெம்பரைன் பவுண்ட். அப்போ எவ்வளோ மெம்பரைன் இருக்கு? தே ஆர் ஹேவிங் ஒன்லி ஒன் மெம்பரைன். ஓகேவா, ஓகே, ரைட். ஸோ இவங்களோட வேலை என்ன? ஓகே, தீஸ் மைக்ரோ பாடிஸ் வில் பிரசன்ட் ஒன்லி இந்த யூகேரியட்ஸ். யூகேரியட்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு ஒரே ஒரு மெம்பரைன் தான் இருக்கு. ஸோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ? தே ஆர் கோயிங் டு கண்டைன் த என்சைம். ஓகேவா, ஸோ என்சைம் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் சம்திங். ஓகே, சிந்தசிஸ்க்கும் ஹெல்ப் வச்சிருப்பாங்க, பிரேக் டவுனுக்கும் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் மைக்ரோ பாடிஸ் நம்ம என்ன சொல்லலாம்? பெராக்சிசோம், கிளையாக்சிசோம், ஸ்பெரோசோம், தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் மைக்ரோ பாடிஸ். ஓகே, மெயினாக நம்ம கேட்குறது இந்த பாயிண்ட் தான். இட் வில் பி பிரசன்ட் இன் போத் பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் நமக்கு மைக்ரோ பாடிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ மைக்ரோ பாடிஸ் மெம்பரைன் பவுண்டா நான் மெம்பரைன் பவுண்டா? இட் இஸ் அ மெம்பரைன் பவுண்ட். வாட் அபவுட் த இன்க்ளூஷன் பாடிஸ்? ப்ரோகேரியட்ல பார்த்தோம்ல, இன்க்ளூஷன் பாடிஸ் ஆர் நான் மெம்பரைன். இது என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ சும்மா ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஆக்ட் பண்ண போறாங்க. யாரு? இன்க்ளூஷன் பாடிஸ். இங்கே அப்படியே மைக்ரோ பாடிஸ் இன் கேஸ் ஆஃப் யூகேரியட்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ரைட். ஸோ இது வரைக்கும் கிளியரா நம்ம கண்டென்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். தென் லாஸ்ட்டாக வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் சம் 30 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு டைம் கொடுத்து நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஓகே, நான் மெம்பரைன் மோகன்ராஜ், மெடிக்கோ ஸ்டூடெண்ட் நிலா, நிரஞ்சனி, ஷர்மிகா, அதாவது கவின், எல்லாம் இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, கிளியர். ஃபயர் ஃபயர் ஃபயர். ஓகே ஓகே, அடுத்து போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஆம்னி செல்லுலே செல்லுலார் யார் கொடுத்தா? ஆம்னி செல்லுலே செல்லுலா மெடிக்கோ ஸ்டூடெண்ட் சஞ்சய் குமார். ஓகே, யார் கொடுத்தா? இட் வாஸ் given by Rudolf Virchow. எந்த இயர்னு சொல்ல முடியுமா? இட் வாஸ் given by Rudolf Virchow in the year 1855. ஓகேவா, 1855ல அவர் இந்த டேர்ம் கொடுத்தாரு. அப்போ ஆம்னி செல்லுலர் செல்லாக்கு என்ன அர்த்தம்? all the cells were arising from some pre-existing cells. ஓகேவா, ரைட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு Rudolf Virchow. நெக்ஸ்ட், மெயின் அரேனா ஆஃப் செல்லுலர் ஆக்டிவிட்டி. ஓகேவா, எல்லா செல்லுலர் ஆக்டிவிட்டி எங்க நடக்கும்? இன் கேஸ் ஆஃப் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல். ஓகேவா, எங்க? சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். ஸோ அதனால நம்ம சைட்டோபிளாசம் என்ன சொல்றோம்? மெயின் அரேனா ஆஃப் செல்லுலர் ஆக்டிவிட்டி. ஓகே நிலா, ஓகே சஞ்சய், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரைட் 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 ரைட்.
So for main arena of cellular activity can answer cytoplasm. Okay, fine. Option 2. Open next question can answer Sanjay. What was the answer for this question? Okay, super Mohanraj, super medical student. This answer என்ன? So Leeuwenhoek, இவர் என்ன சொன்னாரு? Leeuwenhoek. So first living cell. Okay வா, இதுதான் நம்ம Leeuwenhoek. So one Robert Brown எதை discover பண்ணாரு? Robert Brown discovered the nucleus. So 3 Schleiden. இவர் என்னது? இவர் German botanist இல்லையா? Okay. So இவர் என்ன சொன்னாரு? All the plants they are made up of different kinds of cells. Schleiden சொன்னாரு. So 4 Schwann என்ன சொன்னாரு? So even though he is a zoologist, இவர் என்ன பண்ணாரு? Plant-ஐயும் examine பண்ணி plants they are having the unique character, that is plant cell அப்படி cell wall அப்படின்னு சொன்னாரு. Okay, then இதுக்கு 2. Okay, 1 3 4 2 1 3 4 2. Then the answer is option number 1. Okay வா, without doubt இருக்கா? So answer is option number 1. Blue-ஆ இருக்கா? Blur-ஆ இருக்கா? Okay, once again. So, okay, fine. Okay, இப்போ visible-ஆ இருக்கா? இப்போ clear? இப்போ video clear-ஆ இருக்கா? Okay, first. Super. Okay, students. Okay, up next. Oh, so. Okay, fine. So specialized membrane structure of prokaryotic cell. Okay, cell wall formation, DNA replication, respiration. இந்த வேர்டை ஃப்ரீக்வெண்டாக சொல்லியிருக்கேன். ப்ரோகேரியோட்டிக் செல்லில் ரெஸ்பிரேஷன் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா? ப்ரோகேரியோட்டிக் செல்லில் ரெஸ்பிரேஷனுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா? அது தெரிஞ்சாலே போதும், இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். எஸ், வெரி குட் சஞ்சய், வெரி குட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ மீசோசோம்ஸ். ஓகே, யாரு? மீசோசோம். ஓகேவா, கிளியராக இருக்குல்ல? மீசோசோம், ரைட். The next question. Inclusion bodies. Okay, blue green algae and purple green for blue green algae, purple green algae. Okay, இங்க யார் இருக்க போறா? Okay, இந்த inclusion body இருக்கும். So here gas vacuole present ஆயிருக்கும். Okay, which is going to give the buoyancy. Okay வா? So the answer buoyancy கொடுக்கிறது யாரு? அந்த gas vacuole தான். Okay. Okay. Yes, option 2. Mohan Raj, very good. Super. Okay, next. Which of the following component will give the sticky character? Sticky character yaar kuduppa? Prokaryotic cell adha bacterial cell sticky character yaar kuduppa? Sanjay Kumar, medical student. Mohan Raj, yaar first answer panna paakalama? So yaar vandu sticky nature kudupanga? Who is going to give the sticky nature? Yes, Mohan Raj, very good. Okay va, glycocalyx என்ன பண்ணும்? Sticky nature கொடுக்கும். Okay va, right? Super Sanjay Kumar, super. Okay, so ஏன்னா glycocalyx நமக்கு ரெண்டு இருக்கு இல்லையா? என்ன நமக்கு ஸ்லைம் லேயர் இருக்கு, கேப்சூல் இருக்கு. ஸ்லைம் லேயர் எப்படி இருக்கும்? லூஷீத்தா இருக்கும். வேற கேப்சூல் எப்படி இருக்கும்? திக் அண்ட் ஸ்டஃப்பா இருக்கும். ஸோ அதுதான் இங்க ஸ்டிக்கி நேச்சர் வந்து கொடுக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் மெனி ரைபோசோம். ஓகேவா, ஸோ ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏல நிறைய ரைபோசோம் அட்டாச் ஆக போறாங்க. ஓகேவா, ஸோ சிங்கிள் எம்ஆர்என்ஏ நிறைய ரைபோசோம் அட்டாச் ஆகுது. என்னது? வாட் இஸ் திஸ்? ஓகேவா, சூப்பர் கவின், சூப்பர். இது என்ன சொன்னோம் நம்ம? பாலிரைபோசோம், which is also known as polysome. Okay, a polyribosome which is also known as polysome. Okay, so இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, ஓகே, போல் தானே கண்டக்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ பிசைட்ஸ் ஃப்ளாஜெல்லா. ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஹியர் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். பார்க்கலாமா? பிசைட்ஸ் ஃப்ளாஜெல்லா, fillet and fimbria are the surface structure. They are going to play role in motility. ஓகேவா, பிள்ளையும் ஃபிம்ப்ரியாவும் மோட்டிலிட்டியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? எஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், சூப்பர். ஓகே, பிள்ளையும் ஃபிம்ப்ரியாவும் மோட்டிலிட்டியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா?
Okay, Pilaicum Pembracum, there is no role in the motility. Only flagella muttina locomotion involved. Pilaicum Pembracum motility kadayade. So in case of prokaryotic ribosome, they will be associated with the plasma. It is a direct NCERT line. Okay, so statement 2 is correct, whereas statement 1 is incorrect. Okay, appo statement 1 is incorrect. Statement 2 is correct, then the answer is option number 4. Okay, right answer is option number 4. Yes, super. Zoom out agade. Okay, sari pannalam. Okay, so assigned reason. Idhukku answer enna? What was the answer for this question? So yareல்லாம் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ, please subscribe students. Okay, உங்களோட friendsக்கு share பண்ணுங்க. Okay. Father of ecology. Anusia. Okay. Answer in students. What is the answer for this question? Comment பண்ணுங்க. சீக்கிரம். Yes, option number 2. Okay, so mesosomes will increase the surface area. Yes, is correct. Okay, then next. So cyanobacteria, they will be having the chromatophores. Chromatophores la pigments irukum. Correct. Explain பண்ணுதா? One வந்து chromatophore பத்தி பேசுது, இன்னொன்னு mesosome பத்தி பேசுது. Both are correct, but both are not correct explanation. Okay, so அப்ப என்ன சொல்லலாம்? Not correct explanation. Then the answer is option number 2. Okay, next, which of the following is found in middle lamella? Middle lamella is made up of. Middle lamella எதால made up ஆயிருக்கு? Middle lamella is made up of what? Middle lamella is made up of what? சொல்லுங்க. It is made up of என்னது? Calcium pectate. And the answer is option number 2. Okay, option number 2 is the right answer. Next question. Plasma membrane என்னென்ன consist ஆயிருக்கு? Plasma membrane consists of what? So it is consists of protein which is embedded in the phospholipid bilayer. Okay, நமக்கு lipid எப்படி இருக்கு? ரெண்டு லேயரா present ஆயிருக்கு. Lipid bilayer இருக்கு. Okay, right? So இந்த lipid bilayerல நமக்கு யார் embedded ஆயிருக்கா? Protein வந்து அங்கங்க embedded ஆயிருக்கு. Right இல்லையா? So நம்ம protein ரெண்டு பார்த்தோம்ல, peripheral protein okay அதாவது surfaceல present ஆயிருக்கும் and integral protein. So அப்போ அப்படி வச்சு பார்க்கும்போது so answer for this question is option number 1. So first option is the right answer for this question. Okay, super. Next, a structure which is going to connect the cytoplasm of the neighbor cell. Okay, neighbor cell oda cytoplasm ஐ யாரு connect பண்றா? Okay, இது ஒரு part of question. Okay, right. Then இன்னொன்னு, so which is going to act as a glue? Okay, யார் glue act ஆகுறா? Okay, so cytoplasm connect பண்றது யாரு? Plasmodesmata. Okay, plasmodesmata the cytoplasm connect. Okay, then yaar glue act agapora? Who is going to act as a glue? Glue yaar act agara? That is middle lamellae. Okay, so enga answer irukku plasmodesmata and middle lamellae. So then the answer is option number 2. Okay, right? So answer is option number 2. Right? Yes, Mohan Raj. Correct. Okay. So transport of molecules against the concentration போகுதுனா அப்ப இது lowerல இருந்து higher concentration போயிட்டு இருக்கு. Lower concentration to higher concentration. யாரு? அதுதான் என்ன சொல்லலாம்? Active transport. It is active transport. அப்ப இங்க energy வேணாமா? Here there will be utilization of energy in the form of எப்படி யூஸ் பண்ணுவாங்க? They will use the energy in the form of ATP. Okay. So then the answer is option number 1. Super Mohan Raj. Okay, medical student is Kavin, Sanjay, எல்லாம் இருக்கீங்களா? Then in plant, cell wall consists of, cell wall எதால made up ஆயிருக்கு? It is made up of cellulose, hemicellulose, pectin and protein. இதால இது made up ஆயிருக்கு. Yes, this statement is correct. Middle lamella is going to act as a glue between, okay, primary wallக்கும் secondary wallக்குமா?
No. Okay, wow, it is wrong. Okay, so இது ஒரு cell நம்ம consider பண்ணலாம். Okay, let us consider this is one cell. Okay, wow. Then அதே மாதிரி we are going to have one more cell. Okay, right. So அப்போ இந்த ரெண்டு செல்லோட இது என்ன வால்? இது ரெண்டுமே என்னது? பிரைமரி வால். ஓகேவா? இந்த ரெண்டு பிரைமரி வாலுக்கு இன்பிட்வீன் தான் யார் இருப்பா? மிடில் லேமெல்லாம் இருக்கும். ஓகேவா? ரைட். ஓகே இருக்கும். ஓகே கவின். ஓகே நிலா. எஸ் சார். ஓகே ஃபைன். ஓகே அப்போ மிடில் லேமெல்லாம் என்ன இருக்கும்? ரெண்டு பிரைமரி வாலுக்கு இன்பிட்வீன் தான் இருக்குமே தவிர பிரைமரி வாலுக்கும் செகண்டரி வாலுக்கும் இன்பிட்வீன் நம்ம சொல்லக்கூடாது. இட் இஸ் டோட்டலி ராங். ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், whereas ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் incorrect. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், whereas ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் incorrect. So then answer is option number 3. Okay, well, third option. Super Mohanraj. Option number 3 is the right answer. Okay, next. So the visible arca. Okay, fine. Now next question could follow. We can move further. Okay, this visible arca. Okay, fine. Clear la? Fine. Which of the organelle? Okay, which of the organelle is not considered as a part of endomembrane? Not a part of endomembrane. Endomembrane la yara irunda. Endomembrane la yara irunda. First year irundadu. Okay, yeah, then Golgi bodies, okay, then further நமக்கு lysosome, okay, then vacuole, okay. So இது நாலும் தான் all these four were the part of endomembrane system, okay. இப்போ mitochondria கிடையாது, chloroplast கிடையாது, peroxisome கிடையாது, because they are not functionally coordinated. NCERT line, okay வா? Mitochondria, peroxisome, chloroplast, they are not a part of endomembrane system because they are not functionally coordinated. Update direct NCERT line. So another ACE, it is not a part of endomembrane system. Then answer another answer is option number 1. Okay, wow. So the question is option number 1 is the right answer. Yes, super Mohan, super Anasia. Then which of the following is not a correct statement? Is it correct illa? Which of the following is not a correct statement? 4. So hydrolytic enzyme present in the lysosome, they will be acting as a acidic pH. Appada active okay. Lysosome is a membrane bond, a single membrane bond. Okay, so they were formed by the process of packing of endoplasmic reticulum. Completely wrong. This is packing form. Golgi bodies or packing form. And lysosomes will be having nare hydrolytic enzymes in here. Yes, it is correct. So then here the incorrect statement is option number 3. Okay, incorrect statement another option number 3. Next, tonoplast is a surrounding membrane. Okay, the yaroda membrane is tonoplast. Yaroda membrane is it. Okay, so it is a membrane of vacuole. Okay, vacuole membrane da nama enna solrom tonoplast. Okay, so then the answer is option number 3. Fine. Super. So site for synthesis of lipid. Okay, yaar lipid synthesis involve apora. Yaar lipid synthesis involve apora. Number easy ana question. Number easy. What is the answer? Okay, yaar inga answer. What was the answer? Mohanraj, Kavin, Anushya. Option number 1. Yes, very good. Okay, I see. நம்ம smooth endoplasmic reticulum என்ன இல்ல. இங்க ribosomes கிடையாது. Ribosome இல்லனா இதால என்ன பண்ண முடியாது? Protein synthesis involve ஆக முடியாது. So it is going to involve in the synthesis of lipid. So அதான், right? So அப்போ இங்க option number 1 is the right answer. Then important site for synthesis of glycoprotein and glycolipid எங்க synthesis ஆகுது? Okay, where is going to synthesis? Answer என்ன? What was the answer? Answer சீக்கிரம். So the answer is Golgi apparatus. Okay வா? இங்க தான் நமக்கு நம்ம plasma membrane தேவையான glycoprotein, glycolipid எல்லாமே இங்க தான் நமக்கு என்ன போகுது? Synthesis ஆக போகுது. So the answer for this question is option number 3. Okay. Next. Visible இருக்கா? Super Kavin. Super.
So eukaryotic ribosomes, okay, eukaryotic ribosomes they are 80s, prokaryotic ribosomes 70s. Yes, correct. Over ribosome la enna irukum namakku rendu subunit irukum, one larger innone smaller. Okay, so namakku 80s la enna irukum, 60s is larger, 40s is smaller. Yes, it is correct. And 70s la 50s is larger, 30s is smaller. Yes, correct. 80s la 60 to 20, it is totally wrong. Okay, in the statement thappu. Okay, right. Then 80s la 60 30 ma, it is also wrong. Okay, so statement A, B, C moonu mattum da correct. Okay, very good, super Mohanraj. So then the answer is option number 4. Okay, statement A, B, C moonu mattum da correct. Okay Kavin podu mass. Okay, fine. Okay, ascent reason parunga, mitochondria and chloroplast are semi autonomous organelle. Correct ah? Rendume correct ah? Semi autonomous organelle illaya? Okay. Right. So paranga, mitochondria and chloroplast are both are semi-autonomous organelle. Yes, it is correct because இவங்க ரெண்டு பேரால protein synthesis பண்ண முடியும், பட் எல்லா ப்ரோட்டீனும் சிந்தசிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. சில ப்ரோட்டீன்ஸ்க்காக இவங்க யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், சைட்டோபிளாஸ்மா டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவோம், செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல். ஓகேவா? ஸோ அண்ட் they were formed by the division of pre-existing organelle as well as they will contain the DNA and they lack the protein synthesis. இந்த protein synthesis நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். So it is wrong. ஓகேவா? ஸோ அப்போ இங்க assessment correct, reason wrong. ஓகேவா? ஸோ அப்போ A is true or is false. அப்போ A is true or is false. அப்போ option number 3. ஓகேவா? Okay. A is true or is false. So here the option is 3 because இங்க lack protein synthesis கொடுத்திருக்காங்க. இங்க protein synthesis நடக்கும் because இங்க 70s type of ribosomes இருக்கே. எப்படி lackன்னு சொல்லலாம்? Next, DNA is present in. எங்க DNA பார்க்கலாம்? Okay, எங்க DNA பார்க்கலாம்? DNA is present in. Varsha, super. Okay. Answer என்ன? Question answer என்ன? What was the answer for this question? DNA is present in. எங்க பார்க்கலாம்? So mitochondria and chloroplast ரெண்டுமே double stranded circular DNA பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்களை என்ன சொன்னோம், செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல். பிகாஸ் அங்கே டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏ இருந்தால் ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ண முடியும், ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணால் நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் they will be having the DNA, right? ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3. எஸ் மோகன், வெரி குட், சூப்பர். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல டிஎன்ஏ கிடையாது, லைசோசோம்ல டிஎன்ஏ கிடையாது, கோல்ஜி பாடிஸ்லயும் டிஎன்ஏ கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆன்சரே இல்லை. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் இது என்னது? Centromere. Centromere எதுக்கு சம்பந்தமானது? Okay, centromere is related to what? So centromere is related to cell division 2. Cilium எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? நம்மளோட செல்லோட மூவ்மெண்ட் இல்லைனா சரௌண்டிங் ஃப்ளூயிடோட மூவ்மெண்ட்டுக்கு சிலியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தோம், ரைட்? ஸோ அப்போ இதுக்கு 3. கிறிஸ்டே எங்க பார்த்தோம்? கிறிஸ்டே will present in the mitochondria. இன்னர் மெம்பரேனோட இன்ஃபோல்டிங்ல என்ன சொன்னோம்? கிறிஸ்டே. ஸோ தென் இதுக்கு 1 செல் மெம்பரைன், பிளாஸ்மா மெம்பரைன், பாஸ்போலிபிட் பைலேயர் தான் என்னப்பா இருக்கு. ஸோ அப்போ 4. ஸோ அப்போ 2 3 1 4. அப்போ 2 3 1 4. ஸோ தென் the answer is option number 3. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃப்ளமிங் என்ன பண்ணாரு? பேசிக் டைஸை யூஸ் பண்ணி. ஸோ ஹி யூஸ் த பேசிக் டைஸ். எஸ், தேர்ட் ஆப்ஷன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார் மோகன்ராஜ். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ அப்போ ஃப்ளமிங் என்ன பண்ணாரு? குரோமாட்டினை கண்டுபிடிச்சாரு பை யூசிங் பேசிக் டை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ 2 ராபர்ட் ப்ரவுன் தெரியும் இல்லையா, நியூக்ளியஸ் இந்த இயர் 1831. அப்போ 4 ஜார்ஜ் பலேட், யாரு? ரைபோசோம்ஸ் தானே பலேட் பார்ட்டிகல்ஸ்னு சொன்னோம். அப்போ நேராக இருக்கு. 3 கோல்ஜி பாடிஸ், இங்கே என்ன இருக்கும்? நமக்கு சிஸ்டனேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நியர் டு நியூக்ளியஸ் ஒரு டார்க் ஸ்டெயின் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சொன்னாங்களே, யார் இது ஒவ்வொன்றுமே என்ன சிஸ்டனே. ஓகேவா? 0.5 to 1 மைக்ரோமீட்டர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரைட்? ஸோ அப்போ கோல்ஜி பாடிஸ். ஸோ தென் இங்கே 1. ஓகே, 2 4 3 1. 2 4 3 1. தென் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? எஸ், சூப்பர் வர்ஷா, சூப்பர் நிரஞ்சனி, மோகன்ராஜ், சூப்பர். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரியோல். சென்ட்ரியோலோட வேலை என்ன? வாட் இஸ் கோயிங் டு டூ? இதோட ஃபங்க்ஷன் என்ன? சூப்பர் நிரஞ்சனி, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸ்பிண்டில் ஃபைபர். ஓகேவா?
இனிஷியேஷன் ஆஃப் செல் டிவிஷன் சொல்லிடக்கூடாது. ஓகேவா? இது ஸ்பிண்டில் ஃபைபர் தான் ஃபார்ம் பண்ணதை தவிர செல் டிவிஷனில் இன்டெரக்டாக இன்வால்வ் ஆகுது. எப்படி இன்டெரக்டாக இன்வால்வ் ஆகுது? ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் பண்ணுறது மூலமா. சரியா? ஸோ இனிஷியேஷன் ஆஃப் செல் டிவிஷன் போட்டுறாதீங்க. ஸோ இட் இஸ் டோட்லி ராங். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் என்னது 1. நெக்ஸ்ட் மைக்ரோபாடிஸ் எங்க பார்க்கலாம்? லாஸ்டா பார்த்தோம் இல்லையா? லாஸ்டா மைக்ரோபாடிஸ் எங்க பார்க்கலாம்? ஒன்லி இந்த யூகேரியாட்டிக் செல்ல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஒன்லி இந்த யூகேரியாட்ஸ். ஓகே, யூகேரியாட்ஸ்ல எங்க மட்டும்? யூகேரியாட்ஸ்ல போத் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஸோ மைக்ரோபாடிஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர் மோகன்ராஜ். ஸோ இந்த லாஸ்ட் நியூக்ளியஸ் கிட்ட வந்துட்டோம், முடிக்க போகிறோம். ஓகேவா? நார்மலி ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் ஒரு செல்லுக்குள்ளே இருக்கும். கரெக்டா? இப்போ தான் சொன்னேன், இது ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வாக்கு கூட போட்டு காமிச்சேன். நார்மலி ஒரு செல்லுக்குள்ளே ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். எஸ், இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, தென் மெச்சூர் எரித்ரோசைட் நத்திங் பட் மெச்சூர் ஆர்பிசியில். ஓகே, மெச்சூர் ஆர்பிசி அண்ட் மெச்சூர் சியூடியூஸில் they lack the nucleus. Yes, இதுவுமே correct. Okay, so அப்போ both the statements are correct. Okay, because mature RBC and mature C tubesல nucleus இருக்காது. So அப்போ both the statements are correct. So the answer is option number 1. Okay. Which of the following statement is incorrect? இது incorrect. இது incorrect. மோகன்ராஜ், நிரஞ்சனி, வர்ஷா, கவின், medico student அனுஷ்யா. இது ஆன்சர். மெச்சூர் சியூடியூஸ் வில் பி ஹேவிங் த நியூக்ளியஸ்னு முதல்ல இருக்கு. ஸோ அப்போ சுத்தமாக ராங். ஓகேவா? ஸோ அப்படியே சொல்லலாம். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ மைக்ரோபாடிஸ் வில் பி பிரசன்ட் இன் போத் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். கண்டிப்பாக அது கரெக்ட். பெரிநியூக்ளியஸ் ஸ்பேஸ் என்ன பண்ணுது? இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பேரியர் பிட்வீன் த சைட்டோபிளாசம் அண்ட் நம்மளோட நியூக்ளியஸ்குள்ள. இதுவுமே கரெக்ட். ஓகே, நியூக்ளியர் போர் பேசேஜ் ஆக்ட் ஆகுது. ஓகே, எங்க நியூக்ளியஸ்க்கும் சைட்டோபிளாசம். இதுவுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இன்கரெக்ட். மெச்சூர் சி டியூப்ல எப்படி இருக்கும் நியூக்ளியஸ்? சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க். ஓகே, ஸோ பாருங்க, கோல்ஜி பாடிஸ் இந்த டயக்ராம்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? இது என்னது? தீஸ் ஆர் நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, அப்போ இது கோல்ஜி பாடிஸ் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் 4 கிடையாது. ஓகே, தென் அப்போ இங்கே நமக்கு இது என்னது? ரைபோசோம்ஸ் இருக்கு. அப்போ ரைபோசோம் இருந்தால் இது யாரு? இட் இஸ் நம்மளோட ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? அப்போ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்கே இருக்கு? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் கோயிங் டு இன்வால்வ் இன் த புரோட்டீன் சிந்தசிஸ். Then the answer is option number 2. Okay, wow. So option number 2 is the right answer. Okay, wow. Option number 2 is the right answer. Not clear, visible. Okay, இப்போ okay வா? இப்போ visible ஆ இருக்கா மோகன்? கோல்ஜி apparatus formation of glycolipid. கோல்ஜி apparatus இங்க கிடையாது. நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தானே இருக்கு. இது என்னது? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து வெளியே யார் வருவா? நமக்கு ஈயா தானே அரைஸ் ஆகும். ரைட், தென் நம்ம எண்டுக்கு வந்தாச்சு பசங்களா. ஓகே, ஸோ அப்போ ஐ திங்க் ஓகேவா, இந்த செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல நான் ஒரு பக்கா கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரெல்லாம் NEET 2027க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களோ, ஸோ நம்ம ஜைலமோட ஆஃப்லைன் சென்டரான கோயம்புத்தூரில் ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் த ஹைப்ரிட் ப்ரோக்ராம். ஓகேவா? மாரா பேட்ச் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே 100% ஸ்காலர்ஷிப் கூட நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். பிகாஸ் நீங்கள் எந்த எக்ஸாக்ட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா வி ஆர் ரெடி டு கிவ் த 100% ஸ்காலர்ஷிப் ஆல்சோ. ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பெனிஃபிட்னா, ஸோ நீங்கள் ஒன் டே வந்து ஆன்லைன் செஷனில் ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேல சேம் கண்டென்ட் நாங்கள் ஆஃப்லைன் சென்டர்ஸ்லையும் நாங்கள் நடத்த போகிறோம். ரைட், ஸோ அப்போ ஒரே கண்டென்ட் 2 தடவை நம்ம கவனிக்கும் போது நமக்கு இன்னும் பக்கா கிளியராக இருக்கும். ரைட் இல்லையா? ஸோ அதே மாதிரி நாங்கள் மென்டர்ஷிப் இருக்குது. அண்ட் ஹியர் வி ஆர் ஹேவிங் த ஏஐ ப்ரோக்ராம் ஆல்சோ. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஸோ இந்த ஏஐட்ட கூட டேரெக்டாக நீங்கள் கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இங்கே டெய்லி டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. தென் ஆஃப்லைன் மார்க் எக்ஸாம்ஸ் கூட நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது ஸோ
யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் உங்களை பார்க்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த நோட்ஸ் எல்லாமே நான் இந்த வாட்ஸ்அப் கமெண்ட்டை தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இந்த வாட்ஸ்அப் கமெண்ட்டில் இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. highly recommended. Okay, Kavin. Nila, okay. Thank you. Okay, medical students. Okay, Niranjani. Okay. So bye. 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 Okay, thank you, students.